So today's date is 21. Sorry, not 21. Today's date is 23 August 2025. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ 5 ஹெட்ஸ் ஆஃப் இன்கம். இது பெரிய சாப்டர் ஆக்சுவலாக. இன்கம் ஃப்ரம் சேலரி. இப்போ சேலரி இன்கம்மை வந்து நம்ம எப்படி கால்குலேஷன் பண்ணுறோம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். சரியா? இன்கம் ஃப்ரம் சேலரி. சரி, இது வெரி பிக் சாப்டர். இந்த சாப்டர் வந்து இட் கேன் கோ அப் டு சம் 30 to 40 ஹார்ஸ். கண்டிப்பாக பெரிய சாப்டர் தான். பட் ஒன்ஸ் யூ லேர்ன் இட், இட் இஸ் டெஃபினெட்லி ஒர்த் ஆஃப் இட். இதை பேஸ் பண்ணி தான் வந்து ஆல்ரெடி நம்ம வந்து ஓடிஆர், டிடிஆர், ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ், இன்சிடென்ட் ஆஃப் டாக்ஸேஷன், அக்ரிகல்ச்சர் இன்கம் எப்படி கால்குலேஷன் பண்ணுறது, பேடி, சுகர் கேன் அந்த மாதிரி ப்ரொவிஷன் இல்லாததுக்கு எப்படி பண்ணணும், டீ, காஃபி, ரப்பர், நர்சரிக்கு என்னெல்லாம் பண்ணணும்னு நம்ம ஆல்ரெடி தெளிவாக பார்த்தாச்சு. ஹவு டு கால்குலேட் இன்கம் டேக்ஸ் ஃபார் ஆல் தி with the integration method. When you're given agriculture income along with the other income, how do you calculate all these things we have already discussed. அதுக்கான நோட்ஸ் நம்ம ஆல்ரெடி இங்கே எழுதியிருக்கோம். பட் இஃப் யூ வாண்ட் இந்த எல்லா நோட்ஸும் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 217 பேஜஸ் கிட்ட இது வரைக்கும் நம்ம எழுதியிருக்கோம். I will attach that PDF in the description as a link. When you click on the link, you will be able to download it. Okay, but today let's start income from salary. Income from salary na enna? ரைட்டா? இன்கம் ஃப்ரம் சேலரின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து வி நீட் டு நோ எம்ப்ளாயர் எம்ப்ளாயி ரிலேஷன்ஷிப் யாருக்கு இருக்கோ அவங்க ரிசீவ் பண்ணுற மணி. ஒரு எம்ப்ளாயர் எம்ப்ளாயிக்கு கொடுத்தா தான் சேலரி. மறுபடியும் ஸ்ட்ரெஸ் பண்ணுறேன். ஒரு எம்ப்ளாயர் ஒரு எம்ப்ளாயிக்கு கொடுத்தா அது மட்டும்தான் சேலரி, மற்றதெல்லாம் சேலரி கிடையாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ என்னுடைய அகாடமியில் ஒரு ப்ரொஃபஸர் ஒர்க் பண்ணுறாரு. அந்த ப்ரொஃபஸர் எம்ப்ளாயர் ரிலேஷன்ஷிப்பில் என்னுடைய கம்பெனியில் ஒர்க் பண்ணுற ஒரு எம்ப்ளாயியாக இருந்தார் அப்படின்னு சொன்னால் தட் மீன்ஸ் ஹி இஸ் ரிசீவிங் அ சேலரி. ஆனால் இஃப் ஹி ஹாஸ் ரிஜிஸ்டர்ட் ஹிம்செல்ஃப் ஆஸ் அ சர்வீஸ் ப்ரொவைடராக இருக்காருன்னு சொன்னால் தட் மீன்ஸ் இஸ் நாட் ரிசீவிங் சேலரி. ஃபார் த சர்வீஸ் இஸ் ரிசீவிங், இஸ் கெட்டிங் ஹிஸ் மணி பேக். Okay, he is paid back for his service, not as an employee. Whenever he gives service, he'll get money. When he doesn't give service, he doesn't get money. Right? அப்போ எம்ப்ளாயருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நோ ஜிஎஸ்டி ரெக்வயர்ட். ஜிஎஸ்டி தேவையில்லை, ஏன்னா அவன் சேலரி, ஏன்னா டைரெக்டாக இன்கம் டேக்ஸ் பே பண்ணுறான். பட் சர்வீஸ் ப்ரொவைடருக்கு ஜிஎஸ்டி தேவை. வென் இட் இஸ் ரெக்வயர்ட் இஃப் இட் இஸ் கிராசிங் 20 lakhs. உங்களுடைய சர்வீஸ்க்கு நீங்கள் பண்ணுற சார்ஜஸ் வந்து இஃப் இட் இஸ் கிராசஸ் மோர் தென் 20 lakhs, தென் யூ வில் பி சார்ஜ். தென் யூ வில் ஹாவ் டு டேக் அ ஜிஎஸ்டி நம்பர். சரிங்களா? ஜிஎஸ்டி நம்பர் வச்சு தான் நீங்கள் டேக்ஸை ஃபைல் பண்ண முடியும். ரைட்டா? சரி, ஒரு எக்ஸாம்பிள் நான் கேட்குறேன். உங்களுடைய இன்கம் வந்து 1 lakh இருக்குது. ஓகேவா? 1 lakh per month வந்து உங்களுடைய இன்கம் இருக்குது. இந்த 1 lakh per month இன்கம்க்கு நீங்கள் வந்து சேலரியாக ஏர்ன் பண்ணாமல் ஒரு பார்ட்னராக ஏர்ன் பண்ணுறீங்க. பார்ட்னராக ஏர்ன் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் டெல் மீ வெதர் இட் இஸ் இன்கம் ஃப்ரம் சேலரி ஆர் இட் கம்ஸ் அண்டர் இன்டைரக்ட் டேக்ஸ், ஜிஎஸ்டியாக நீங்கள் பே. வாட் இஸ் யுவர் ஆன்சர்? இஃப் யூர் கோயிங் டு கிவ் திஸ் அஸ் அ சேலரி, தென் இட் இஸ் அ சேலரி. ஆனால் இது வந்து என்னவா இருக்கார், ஒரு பார்ட்னராக இருக்கார் அப்படின்னு சொன்னால் தென் இட் கம்ஸ் அண்டர் பிஜிபிபியில் வரும், பிஸ்னஸில் வரும், பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷனில் வந்துடும். சரிங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நீங்களே சிஏ கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. ரைட்டா? சிஏ கம்ப்ளீட் பண்ணிவிட்டு யூஆர் டூயிங் சிஏ ப்ராக்டிஸ். சிஏ ப்ராக்டிஸும் பண்ணுறீங்க, அடிஷ்னலாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சிஏ அகாடமியில் போய்ட்டு ஒரு கிளாஸஸும் எடுக்கிறீங்க. சிஏ அகாடமியில் நீங்கள் கிளாஸஸும் எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் தட் மீன்ஸ் யூஆர் டூயிங் போத் த திங்ஸ். சிஏ கிளாஸஸில் போய்ட்டு சிஏ ப்ராக்டிஸும் பண்ணுறீங்க, இன்கம் டேக்ஸ் ஆடிட்டிங்லாம் ஃபைல் பண்ணி கொடுக்குறீங்க. சிஏ ப்ராக்டிஸ் பண்ணுறது இல்லாமல் சிஏ கிளாஸஸும் வந்து ஒரு அகாடமியில் போய் எடுக்கிறாங்கன்னா தென் ஹவு டேக்ஸ் வில் பி ஆன். என்ன இதில் வர இன்கம் எதில் வரும்? இதில் சிஏ கிளாஸஸ் எடுக்கிற நீங்கள் அகாடமியில் நீங்கள் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க, ரைட்டா? அது சேலரி. நீங்கள் எம்ப்ளாயியாக ரெஜிஸ்டர் பண்ணி அது சேலரி. சிஏ ப்ராக்டிஸ் பண்ணுறது எப்படின்னா உங்களுக்கு வந்து
பிஸ்னஸ் ப்ரொஃபஷனில் தான் வரும். சரிங்களா? ஸோ பிஸ்னஸ் ப்ரொஃபஷனில் வர இன்கம் வேறு, சேலரி இன்கம் வேறு. எப்படி வந்து ஆன் விச் ஹெட் இட் இஸ் கோயிங் டு பி டாக்ஸ்ட். இப்போ உங்களுக்கு இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸஸாக இருக்கலாம், இல்லை ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன்கமாக இருக்கலாம். நீங்கள் சொத்து விற்று அது மூலமாக வந்த கேபிட்டல் கெயின், 1,00,00,000க்கு வாங்கின சொத்தை 2,00,00,000க்கு விற்றுருக்கீங்க, 1,00,00,000க்கு கேபிட்டல் கெயின். அந்த கேபிட்டல் கெயின்ன்றது ஒன் ஆஃப் த சோர்சஸ் ஆஃப் இன்கம். ரைட்டா? ஸோ அதே மாதிரி ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன்கம், இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ், கேபிட்டல் கெயின் இன்கம், சேலரி இன்கம், இந்த மாதிரி 5 டிஃப்ரெண்ட் ஹெட்ஸ் ஆஃப் இன்கம் இருக்குது. அதில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது சேலரி இன்கம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதுதான் முக்கியம். இந்த ரிலேஷன்ஷிப் முக்கியம். எம்ப்ளாயர் எம்ப்ளாயி ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்னு சொன்னால் தென் அவங்க சேலரிக்குள்ளே வராங்க. ரைட்டா? இன்னொரு எக்ஸாம்பிள் நம்ம பார்த்துருவோம். இப்போ நம்ம பேசிட்டு இருக்க இந்த சமயத்தில் நேற்று விஜயோடைய மதுரை மாநாடு கிட்டத்தட்ட அப்ராக்சிமேட்டாக பை லுக்கிங் அட் த க்ரௌட் ஐ குட் சே ரஃப் பால் பாயிண்ட் ஃபிகர், ஒரு பால் பாயிண்ட் ஃபிகர் வந்து அப்ராக்சிமேட்லி அரௌண்ட் சம் 25 to 30 lakhs people could have gathered in the meeting. ரைட்டா? லுக்கிங் அட் த பீப்புள், and he also yesterday announced that he is going to contest in ஈஸ்ட் ஆஃப் மதுரை, மதுரை கிழக்கு. அதுக்கப்புறம் ஆரம்பித்து லைனாக எல்லாம் சொல்லிட்டாரு. 234 கான்ஸ்டியூஷன் நான் தான் நிற்க போகிறேன், நான் தான் நிற்க போகிறேன்னு நீங்கள் ப்ரெசியூம் பண்ணி எனக்கு ஓட்டு போடுங்க, இந்த விஜயோட முகத்துக்காக ஓட்டு போடுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொன்னார். ஸோ கன்சிடர், ஓகே, தட்ஸ் அ டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. வி டோன்ட் டாக் பாலிடிக்ஸ் ஹியர். எம்எல்ஏ எம்பி 234ல் ஓகே திங்க் தட் 150 அவர் வின் பண்ணிட்டாரு, சிஎம்ஏவே ஆயிட்டாரு, அதை விட்டுருங்க. நம்ம என்னன்னா எம்எல்ஏ எம்பிக்கு வரும். இந்த எம்எல்ஏ எம்பிக்கு they will be getting salary. You know that their salary is 1.5 lakhs வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் விஷயம், they are getting salary, that is very important, right? So now tell me, is there a employer employee relationship between this MLA MP? இந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கான்னு கேட்டால் your answer will be no. இட் இஸ் நாட் எம்ப்ளாய்மெண்ட், இட் இஸ் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸஸ் தான் அவங்க டிக்ளேர் பண்ணணும். இன்கம் டேக்ஸ் ஏர்னிங்ஸ் அவங்க ஃபைல் பண்ணுறப்போ வருமானத்துக்கு அதிகமாக சொத்து இந்த 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 இன்கம் எல்லாம் சேர்த்து அவங்க ஒரு சொத்து வாங்கினா கூட, பட் தே ஷுட் ஹேவ் ஃபைல்டு இன்கம் டேக்ஸ் சேயிங் தட் திஸ் இஸ் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸஸ் அப்படின்னு தான் அவங்க ஃபைல் பண்ணணும். இது எம்எல்ஏ எம்பி. சரிங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அடுத்த ஒரு எக்ஸாம்பிள் வச்சுப்பேன். உங்கள் வீட்டில் வந்து ஒரு கார் டிரைவர் இருக்கார், நீங்கள் கார் வச்சுருக்கீங்க, you have a luxury of giving salary to a driver so that you don't want to drive yourself, you want to appoint a driver to drive your car. It is happening in your house. So how is it an employer employee relationship between you and him? Yes, it is an employer employee. You are providing salary for him, right? So this is employer employee relationship. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் தான் இந்த அகாடமியோட ஓனர்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஐ ஸ்டார்டட் திஸ் அகாடமி ஆஸ் அ ப்ரொப்ரேட்டர்ஷிப். ஃபோர்த் எக்ஸாம்பிள், ஒரு அகாடமி ஸ்டார்ட் பண்ணுறீங்க லைக் மீ, ரைட்டா? ஒரு அகாடமி ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அந்த அகாடமியோடைய நம்ம ப்ரொப்ரேட்டர்ஷிப்பாக வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க. ஸோ ஆஃப்டர் சம் இயர்ஸ் இட் இஸ் கோயிங் டு க்ரோ ஆஸ் அ இப்போ ஒரு சாதாரணமாக ஒரு 10 ஸ்டூடெண்ட்ஸை வச்சு ஆரம்பித்த இந்த ப்ரொப்ரேட்டர்ஷிப் கம்பெனி, ப்ரொப்ரேட்டர்ஷிப் ஃபேர்ம், யூ ஷுட் சே ப்ரொப்ரேட்டர்ஷிப் ஃபேர்ம். இந்த ப்ரொப்ரேட்டர்ஷிப் ஃபேர்ம் வந்து now 10 students, okay, no more revenue, not a huge revenue, but once when it grows, when it booms up, if it crosses 1,000 students, now I'm thinking that converting this proprietorship firm into a company, ஒரு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியாக வந்து நான் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறேன், இல்லை கன்வெர்ட் பண்ணுறேன்னு வச்சுப்போமே. சரி, அதில் வந்து இப்போ நீங்கள் படிக்கிற சிஏ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து யூ ஹாவ் குவாலிஃபைட் அண்ட் யூ ஹவ் பிகம் அ சார்ட் அக்கௌண்டன்ட், அண்ட் த சார்ட் அக்கௌண்ட்ஸ் you are providing you are doing a practice, as well as in the part time you are taking classes for the CA aspirants, CA student, upcoming CAs க்கு நீங்கள் எடுக்கிறீங்க. ஸோ அங்கே நீங்கள் ஒரு 3 lakhs per month, ஓகே, 3 lakhs per month என்ன பண்ணுறீங்க? சாரி, நீங்கள் இல்லை, அதாவது எம்டிஏ வச்சுப்போமே, நானே வச்சுப்போமே, என்னுடைய பேர். இந்த 3 lakhs per month இந்த கம்பெனியை ரன் பண்ணுறதுல எனக்கு சேலரியாக நானே அசைன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னால், எனக்கு அப்போ நானும் இந்த கம்பெனிக்கு ஒரு சேலரி ரிசீவ் பண்ணுறேன்னு அர்த்தம். ஸோ நான் ஈவன் தோ ஐ எம் த ஓனர் ஆஃப் த அகாடமி, ஈவன் தோ ஐ ஹாவ் மல்டிபிள் எம்ப்ளாயீஸ் ஒர்க்கிங் ஃபார் மீ டு டேக் கிளாஸஸ், பட் ஸ்டில் இஃப் ஐ டேக் சேலரி as 3 lakhs per month, that is also considered to be a salary for me, ரைட்டா? இது ஒரு எக்ஸாம்பிள். அதே மாதிரி இப்போ ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி வச்சுக்கோங்களேன்.
இந்த ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியில் முகேஷ் அம்பானி he thinks that I am worth of 10 lakhs per month, so I am considering taking salary. அந்த சேலரியே அவனு டிசைட் அப்படின்னு மென்ஷன் பண்ணி அவர் சேலரி வந்து கம்பெனிலேருந்து எடுத்தார் அப்படின்னு சொன்னால் தென் இட் இஸ் அ சேலரி. முகேஷ் அம்பானியாக இருந்தாலும் சரி, அப்போ என்ன தெரியுது, ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் எந்த கம்பெனி ஓனரும் மேனேஜிங் டைரக்டரும் he can he can derive salary from the company and it is supposed to be comes under the heads of income of salary, right? இது வரைக்கும் நம்ம சேலரினா என்னன்னு தெளிவாக பார்த்துட்டோம், ரைட்டா? இப்போ என்னன்னா இந்த சேலரி இருக்கு இல்லையா, இந்த சேலரி இருக்கு இல்லையா, இதோட பேசிக் காம்பனன்ட் என்னென்ன இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். இந்த சேலரியில் பேசிக் காம்பனன்ட்ஸ், இந்த பேசிக் காம்பனன்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம், இல்லை பேசிக் ஸ்ட்ரக்சர், சேலரி ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லலாமா, அழகாக இருக்கும் இல்லையா, சேலரி ஸ்ட்ரக்சர். ஓகேவா? ஸோ என்னன்னா இப்போ இந்த சேலரியை வந்து நீங்கள் இஃப் யூ வுட் ஹவ் சீன் யுவர் பேரண்ட்ஸ் பே ஸ்லிப் நீங்கள் பார்த்தீங்கன்னா the breakup or the components of a salary which constitutes the entire salary will be of different parts. என்னென்ன பார்ட்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மெடிக்கல் அலவன்ஸ். I'll tell you the meaning of every single term here. You just keep, just look at it. What are the different components or breakup of the salary? Like a basic salary, this should be first. Basic salary will be the first thing in every pay slips that you see. Okay, well, then HRA, house rent allowance. Fourth is dearness allowance. And fifth is leave travel allowance. Considering the time factor, I'm writing it short, but if you listen it properly, you can pause and take notes as if at all you want to take notes. Provident fund, you don't want it because I'm going to attach this in the description. Provident fund, right? So this is some of the components of the basic salary structure. It could be go beyond this, but still these are the very important things, right? For example, consider that you are earning 2 lakhs per month. இப்போ நீங்கள் ஒரு 2 lakhs per month வந்து earn பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. 2 lakhs per month. How much it will be for a year per annum? Up 24 lakhs. 12 into 12 months போட்டா 24 lakhs per annum. Right? So இதில் they are saying that HRA is 50,000 per month. HRA is 50,000 per month ன்னு சொல்கிறாங்க வச்சுக்கோங்க. So it is completely tax free. HRA house rent allowance ன்னு சொல்லிட்டு it is a completely tax free. But how much it is என்றது நம்ம பார்க்க போகிறோம். That depends on various factors. Whether you are staying in a metro like Delhi, Bangalore, Kolkata, Chennai, அப்படின்னா உங்களுக்கு 40% 50% அப்படின்ற கான்செப்டில் வருவீங்க. மெட்ரோ சிட்டிஸ் 50% ஆஃப் HRA ஆர் rent paid minus 10% salary and HRA received, whichever is lesser is what tax free, but still I'm saying 50. இந்த மாதிரி 50,000 per month. அப்போ உங்களுக்கு எவ்வளோ தான், அப்போ கிட்டத்தட்ட 12 monthsக்கு நீங்கள் கால்குலேஷன் பண்ணீங்கன்னு சொன்னால் 6 lakhs பக்கம் இட்ஸ் அ tax free மணியாக வருது. You don't have to pay tax. So out of which 24 lakhs minus 6 lakhs you will pay only tax on 18 lakhs. This is awesome, la? So this is why the purpose is to reduce the tax liability. Very simple. The purpose is to reduce the tax liability. If you don't do this, your tax liability will be on 24 lakhs. Just because you are earning 50, you are given a HRA in the salary structure, you will be able to reduce your tax liability. And this is something 6 lakhs. சப்போஸ் இப்போ டாக்ஸே கால்குலேஷன் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ 24 lakhsக்கு நீங்கள் கால்குலேஷன் பண்ணால் ஆன் 24 lakhs 3 lakhs plus 4% says 12K, which is 312K. But if you calculate on 18 lakhs, you will be calculating on 16 lakhs. 16 lakhs will be for 1,20,000 தான். And the remaining 2 lakhsக்கு it will come under 20%, which is 40,000. Then 1,40,000 தான். So 1,40K எங்கே இருக்குது, 312K எங்கே இருக்குது. So almost 1,62,000 you are saving. Sorry, 1,00,000
72,000 you are saving in taxes. So this is important. Just because you're not your tax liability is reduced, you're not pushed to the highest slab. That is very important. So what I'm trying to say is HRA is a huge benefit for a person who is filing a tax. Question number 1. இப்போ என்னன்னா, இந்த சேலரி நம்ம இந்த கொஸ்டின் எதுக்காகன்னா, இந்த ப்ராப்ளம்ஸ்ல எப்படி குடுப்பாங்க? நம்ம சிஏ எக்ஸாம்ஸ்ல இப்போ கம்பெனியுடைய சேலரி எப்போ கிரெடிட் ஆகுது அப்படின்றதுல நமக்கு ஒரு சின்ன ஒரு செக் வைப்பாங்க. மோஸ்ட் ஆஃப் த கம்பெனி, ஐ எம் டாக்கிங் அபவுட் சம் 90% ஆஃப் த கம்பெனி எப்போனா உங்களுக்கு சேலரி அந்த மந்தோட எண்டில் கொடுப்பாங்க. அப்படி மந்தோட எண்டுன்றது நம்மளுடைய லோக்கல் டேர்ம்ஸ், இன் டேர்ம்ஸ் ஆஃப் அக்கௌண்டன்சி ஆர் அழகாக இதை சொல்லணும்னு சொன்னால் லாஸ்ட் டே ஆஃப் த மந்த். லாஸ்ட் டே ஆஃப் த மந்த் அப்படின்னா இஃப் இட் இஸ் February 28, லீப் இயர் 29, இல்லை நார்மல் டேஸ், நார்மல் மந்த்ஸ்னா 30 or 31st, whichever days falls on the last month of the last day of the month, and on that day the salary will be credited for sure. That is one point. Point number 2, suppose if the salary is if the last day of the month falls on Sunday or non-working day of the business banking hours, working hoursல இல்லை சாட்டர்டே கூட, செகண்ட் சாட்டர்டேவும் ஃபோர்த்து சாட்டர்டேவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னவா இருக்குது, பேங்க் ஹாலிடேவாக இருக்குது அப்படின்னு சொன்னால் தே வில் கிரெடிட் 1 day ப்ரியர் டு த ஹாலிடே. ரைட்டா? ஸோ இது உங்களுக்கு தெரியும். அப்போ லாஸ்ட் டே ஆஃப் த மந்தில் கிரெடிட் ஆகுது எப்போ 90%. ஆனால் சில கம்பெனிஸில் ஒரு 10% கம்பெனிஸ்னு வச்சுக்கோங்க. திஸ் இஸ் ஜென்ரல் நாலேஜ்க்காக நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் டே ஆஃப் எவ்ரி மந்த்ஸ், ஃபர்ஸ்ட் டே ஆஃப் எவ்ரி மந்த். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுடைய ஃபினான்ஷியல் இயர் எப்போ ஸ்டார்ட் ஆகுது, ஏப்ரல் ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஏப்ரல் 30 days நீங்கள் ஒர்க் பண்ணதுக்கான சேலரி உங்களுக்கு மே 1st கிரெடிட் ஆகுது. இதான் வந்து ஃபர்ஸ்ட் டே ஆஃப் மந்த். ஓகேவா? சில பேருக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய லேபர்ஸ்லாம் இருக்குது. சார் எனக்கு 5ஆம் தேதி தான் சேலரி கிரெடிட் ஆகும், இல்லை 10th வந்து கிரெடிட் ஆகும். எவ்ரி கம்பெனி ஃபாலோஸ் டிஃப்ரெண்ட். பட் மோஸ்ட் ஆஃப் த கம்பெனி 90%, ஒரு 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 10% இது. பட் சில எக்ஸப்ஷன்ஸ் 5th, 10th, 15th அந்த மாதிரி கூட சேலரி கிரெடிட் பண்ணுறாங்க. ஸோ பட் நம்ம வந்து 12 monthsக்கு நம்ம கால்குலேட் பண்ணுறோம். ஆக மொத்தத்தில் அது எப்படி ஒன்றா அவங்க கால்குலேட் பண்ணிட்டோம். நமக்கு பர் annum நம்ம இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணுறப்போ 12 monthsக்கு தான் நம்ம என்ன பண்ணணும், சேலரி கால்குலேட் பண்ணணும். அது எப்படி நம்ம இப்போ சொல்லணும். சரிங்களா? 2வது, இது வந்து நம்ம முதல்ல பார்த்தது ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸில் ஒரு பெரிய டேக்ஸ் லைபிலிட்டி நம்மகிட்ட போகுதுன்னு சொல்லிட்டு. அடுத்தது ப்ராவிடென்ட் ஃபண்டுன்னு வச்சுப்போம். ப்ராவிடென்ட் ஃபண்டு எதுக்காக இருக்குது? ப்ராவிடென்ட் ஃபண்டு என்னென்னா ஒரு ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட். இப்போ நீங்கள் சேலரி வாங்கிட்டு இருக்கீங்க, ஒரு மாதம் ஒரு 50,000 சம்பளம் வாங்கிட்டு இருக்கீங்க. ரைட்டா? இப்போது ஒரு 50 இயர்ஸில், இல்லை கவர்மெண்ட் எம்ப்ளாயியாக இருந்தால் ஒரு 58 இயர்ஸில் நீங்கள் வந்து ரிட்டையர் ஆகுறீங்க அப்படின்னு சொன்னால் ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் வில் யூ பி ஏர்னிங் சேலரி? நோ. அப்போ உங்களுக்கு சேலரின்றதே இல்லை. ரைட்டா? அப்போ நீங்கள் எப்படி உங்கள் லைஃப்பை ரன் பண்ணுவீங்க? அதுக்காக கம்பெனிஸ் ஆக்டில் எம்ப்ளாயி ப்ரொவிடென்ட் ஃபண்டுக்குன்னு 6% எம்ப்ளாயோடைய சேலரியில் டிடக்ஷன் பண்ணுங்க. ரைட்டா? அது இல்லாமல் எம்ப்ளாயர் நீங்கள் என்ன பண்ணுங்க, உங்களுடைய கான்ட்ரிபியூஷனாக ஒரு 6% நீங்கள் கம்பெனிக்கு, ஐ மீன் எம்ப்ளாயிக்கு கொடுங்க. இது கான்ட்ரிபியூஷன் ஃப்ரம் த கம்பெனி. இட் இஸ் எக்ஸ்பென்சஸ் ஃபார் த கம்பெனி. கான்ட்ரிபியூஷன் ஃப்ரம் த கம்பெனி. ரைட்டா? சார் இது பண்ணலாமா பண்ணாமல் இருக்கலாமா? இந்த எம்ப்ளாயி 6% வந்து கம்பல்சரி டிடக்ஷன். எம்ப்ளாயி cannot ஆப்ட் அவுட். சார் எனக்கு பிடிஎஃப் வந்து ப்ராவிடென்ட் ஃபண்ட் பிஎஃப் வந்து எனக்கு வேணாம் அப்படின்னு அவங்க என்ன பண்ண முடியாது, ஆப்ட் அவுட் பண்ண முடியாது. இந்த பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறேன்னு சொன்னேன் இல்லையா, அந்த பிஎஃப் தான் வந்து இப்போ பிடிஎஃபாக மாறிடுச்சு என் வாயில். சரிங்களா? ஸோ அப்போ கம்பல்சரியாக அவங்களுக்கு என்ன பண்ணி ஆகணும், டிடக்ஷன் பண்ணி ஆகணும். அதில் சேஞ்சே கிடையாது. ரைட்டா? சரி, இது ஒரு முக்கியமான விஷயம். அதே மாதிரி இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணுறப்ப இன்கம் டேக்ஸ் 24 lakhs ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 24 lakhs உங்களுடைய இன்கம் அப்படின்னு சொன்னால் நமக்கு தெரியும் ஆன் 24 lakhs which is 3 lakhs. அதுக்கப்புறம் 4% செஸ்ஸு
12K வரும். 312K. இது வந்து ஒரு இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன் அவங்க கண்டிப்பா ஃபைல் பண்ணி தான் ஆகணும். அதே மாரி இது மட்டுமா, அந்த புரொஃபஷனல் டாக்ஸ்ன்னு சொன்னோம் இல்லையா? சில கம்பெனில இன்னும் புரொஃபஷனல் டாக்ஸ் நவடேஸ் இட் இஸ் ரிமூவ்ட். புரொஃபஷனல் டாக்ஸ் வில் பி கம்பல்சரி டிடக்ஷன். அது நீங்க இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்றப்போ நீங்க கிளைம் பண்ணலாம். அடுத்தது லோன் ரெக்கவரி. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க 2 லேக்ஸ் பெர் மந்த் என்னதான் சேலரியே வாங்குனா கூட, நீங்க கம்பெனிலேருந்து லோன் வாங்கியிருக்கீங்க. அட்வான்ஸா என்ன பண்றீங்க? சேலரி வாங்குறதுக்கு பதிலா எமர்ஜென்சி பேசிஸ்ல உங்க கம்பெனி லோன் வாங்கி அந்த லோன அவன் புடிச்சிட்டு தான் உங்களுக்கு சேலரி குடுப்பான். பட் நீங்க டாக்ஸ் ஃபைல் பண்றப்ப அந்த லோனையும் சேர்த்து தான் 1,35,000 ஒரு 65,000 நீங்க லோன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு 1,35,000 கிரெடிட் ஆகுதுன்னா, அந்த 2 லேக்ஸ்ல தான் நீங்க டாக்ஸ் பே பண்ணுவீங்க. 1,35,000 out of 2 lakh only what you receive. But on declaring you have to show that 24 lakh அப்படிதான் உங்களுக்கு இன்கம் வருது நீங்க ஷோ பண்ணி ஆகணும். 2 lakh into 12 months அப்படின்னு போட்டு 24 lakhs எனக்கு இன்கம் வந்திருக்கு அப்படின்னு தான் நீங்க டிக்ளேர் பண்ணி ஆகணும். ரைட்டா? பட் இதுல வந்து உங்களுக்கு இத ஸ்ப்ளிட் பண்ணி காமிக்கணும், பிரேக்கப் பண்ணி காமிக்கணுன்றதுக்காக சேலரி ஸ்ட்ரக்சர்ல அந்த மாரி பண்ணியிருக்காங்க. ரைட்டா? ஸோ இது ஒரு முக்கியமான விஷயம். இப்போ லெட்ஸ் கோ டு பிடிஎஃப். ஓகே. ஃபர்ஸ்ட் விஷயம். இதெல்லாம் ஓரளவுக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணியாச்சு. இப்போ ப்ராப்ளம்ஸ் வந்து பேசிக்ஸ்க்கு வரும். இந்த மாரி ப்ராப்ளம்ஸ டிஸ்கஸ் பண்றப்போ, அவர் நாலேட்ஜ் வில் கெட் என்ஹான்ஸ்ட். ஓகேவா? ஸோ ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணது தான். ஒண்ணும் பெரிய கஷ்டம் கிடையாது. சேலரி இப்போ டிஸ்கஸ் த ஹெட் ஆஃப் இன்கம் அண்டர் விச் த ஃபாலோயிங் ரிசிட்ஸ் ஆர் அசஸ்ட் டு டாக்ஸ். ஹெட் ஆஃப் இன்கம் என்ன? அண்டர் எந்த ஹெட்ல அது டாக்ஸ் ஆகும்? The head of income under which the following receipts are taxed. Under the head of income under which the following receipts are assessed to tax. Head of income கண்டுபிடி. Find the head of income கொடுத்துட்டு இருக்கலாம். ரொம்ப சிம்பிள். ஓகே. Salary received by a working partner. ஒர்க்கிங் பார்ட்னர் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டோம். நோ எம்ப்ளாயர் எம்ப்ளாயி ரிலேஷன்ஷிப். எம்ப்ளாயர்ன்றது கம்பெனி, எம்ப்ளாயின்றது பர்சன் ஒர்க்கிங் தேர். அவங்களுக்குள்ள அந்த ரிலேஷன்ஷிப் இல்லை அப்படின்னு சொன்னா, இந்த ரிலேஷன்ஷிப் இல்லைன்னு சொன்னா, இது இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ் தான், ஐஎஃப்ஓஎஸ். ரெண்டாவது, பென்ஷன் ரிசீவ்டு பை த ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆஃப்டர் த டெத் ஆஃப் த எம்ப்ளாயி. இப்போ கவர்மெண்ட் எம்ப்ளாயியே இருந்திருக்காரு, பென்ஷன் வாங்கிட்டு இருந்தாரு. அவருக்கு அது பென்ஷன் வாங்கிட்டு இருந்தவருக்கு சேலரி. பட் ஆனா பென்ஷன் அவர் வாங்கினதுக்கு அப்புறம் அவர் இறந்துட்டாரு. இப்போ அவங்களுடைய ஒய்ஃப் வாங்கிட்டு இருக்காங்க, இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸ் வாங்கிட்டு இருக்காங்க, லீகல் ஹெர்ஸ் வாங்கிட்டு இருக்காங்க. அது என்னன்னா இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ் ஆகும். ஏன்னா எம்ப்ளாயர் எம்ப்ளாயி ரிலேஷன்ஷிப் இருக்கா? இல்லை, அவங்களுக்குள்ள எந்த ரிலேஷன்ஷிப் இல்லை. ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணதான். எம்எல்ஏ எம்பி அவங்க வந்து தே ஆர் நாட் எம்ப்ளாயர் எம்ப்ளாயி ரிலேஷன்ஷிப்புக்குள்ள வரமாட்டாங்க. ஏன்னா அவங்க 5 years தான் இருப்பாங்க. தே ஹாவ் பீன் எலெக்டட் பை த பீப்புள். எலெக்டட் தான் எலெக்ட் பண்ணியிருக்காங்க, இதில் அப்பாயிண்ட் பண்ணலை. பர்மனெண்ட்டாக ஒரு 60 வருஷத்துக்கு நீங்கள் இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கான்னு கேட்டால் கிடையாது. ஸோ தெர் இஸ் நோ எம்ப்ளாயர் எம்ப்ளாயி ரிலேஷன்ஷிப், விச் மீன்ஸ் திஸ் இஸ் ஆல்சோ அவங்க எப்படி ஃபைல் பண்ணும் இன்கம் டேக்ஸ்? இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ் இப்படி தான் ஃபைல் பண்ணும். ஓகே. அடுத்த கொஸ்டின். மிஸ்டர் எக்ஸ் draws 1 lakh per month as salary up to 31. X draws a salary of 1 lakh per month up to 31 of August. 31 of August வரைக்கும் அவர் வந்து 1 lakh சம்பளம் வாங்கிட்டு இருக்காரு. அப்போ ஃபினான்ஷியல் இயர் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் 5 மாசத்துக்கு அவர் வாங்கியிருக்காரு. எத்தனை மாசத்துக்கு? ஆகஸ்ட்னா 5 months வரைக்கும் நம்ம கணக்கு பண்ணி ஆகணும். எவ்வளோ? 1 lakhக்கு 1 lakh salary அப் டு ஆகஸ்ட் வரைக்கும் 1 lakh salary. ஃப்ரம் செப்டம்பர்
இது செப்டம்பர். 9னா செப்டம்பர்னு டக்குன்னு ஞாபகம் வரும். His salary was increased to 1,20,000 per month. ரூ. 20,000 சம்பளம் ஏத்திருக்காங்க. ஓகேவா? இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. சரி. Calculate his salary for the previous year 25-26 if it falls due on last day of each month. சம்பளம் அவருக்கு கடைசி நாள்ல மாச கடைசியில வருதா? இல்ல மாசத்தோட ஆரம்பத்திலேயே வருதா? ஓகே. பிகினிங் ஆஃப் த மந்த் ஆர் லாஸ்ட் டே ஆஃப் த மந்த். இத நம்ம கால்குலேஷன் பண்ணியாகணும். ரொம்ப சிம்பிள். இப்போ ஃபர்ஸ்ட் சினாரியோ. லாஸ்ட் டே ஆஃப் த மந்த்னு வச்சுப்போம். லாஸ்ட் டே ஆஃப் த மந்த்ல தான் அவருக்கு சேலரி கிரெடிட் ஆகுதுன்னு சொன்னா, இப்ப நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம். 5 மந்த்ஸுக்கு அவருக்கு என்னது? 1,00,000 1,00,000 5 மந்த்ஸுக்கு வருது. அது எவ்வளோ வரும் அப்போ? சரி. அத வரதுக்கு முன்னாடி 12 மந்த்ஸ் நம்ம கால்குலேஷன் பண்ணிடுவோம். அடுத்தது செப்டம்பர்லேருந்து அவருக்கு 1,20,000. அப்போ 5 மந்த்ஸ் போயிடுச்சு அப்படின்னு சொன்னா, மீதி 7 மந்த்ஸ் இருக்கு இல்லையா? அப்போ 1,20,000 மல்டிப்ளை பை 7 மந்த்ஸ். இதான்ப்பா ஆன்சர். இது 5,00,000 இது 7.84 8,40,000 8,40,000 plus 5,000 5 lakhs 13,40,000. If you have a calculator in hand, you can also confirm it. Simple. 1,00,000 மாச சம்பளம் 5 மாசத்துக்கு 5 மாசம் 1,20,000 7 மாசத்துக்கு 8,40,000 8,40,000த்தையும் 8,40,000த்தையும் 5,00,000த்தையும் கூட்டினா 13,40,000 அவ்வளோதான். ரைட்டா? இது லாஸ்ட் டே ஆஃப் த மந்த். அடுத்தது ஃபர்ஸ்ட் டே ஆஃப் த நெக்ஸ்ட் மந்த். போன மாசம் ஒர்க் பண்ணதுக்கு the previous month you worked, for that you are receiving salary on the next month, first day of the month. First day of the month. First day of the month அப்படின்னா, இப்போ இந்த 31st ஆகஸ்ட் வரைக்கும் அவர் ஒர்க் பண்ணார் இல்லையா? ஆகஸ்ட் வரைக்கும் என்னது அவருக்கு சேலரி? 1,00,000 per month. அப்போ ஃபினான்ஷியல் இயர் எப்போ ஸ்டார்ட்? அதாவது மார்ச்ல ஒர்க் பண்ணியிருப்பாரு. அதோட சேலரி ஏப்ரல் 1க்கு கிரெடிட் ஆகுது. ஏப்ரல் 1க்கு கிரெடிட் ஆகும். ஏன்னா ஃபர்ஸ்ட் டே ஆஃப் த மந்த் தான். ஃபர்ஸ்ட் டே ஆஃப் த மந்த். ரைட்டா? அதே மாதிரி ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட். ஏப்ரல் மாதம் சேலரி மே மாதம், மே மாதம் சேலரி ஜூன், ஜூன் மாதம் சேலரி ஜூலை, ஜூலை மாதம் சேலரி ஆகஸ்ட், ஆகஸ்ட் மாதம் சேலரி செப்டம்பர். அப்போ இதெல்லாம் என்னது? ஃபர்ஸ்ட் அன்னைக்கு அவருக்கு சேலரி கிரெடிட் ஆகும். அது எங்க சார் சொல்லியிருக்காங்க? அதை பாருங்க. ஃபர்ஸ்ட் டே ஆஃப் த மந்த் சேலரி கிரெடிட் ஆச்சுன்னா அவருடைய என்ன ட்ரா சேலரி ஓகே ஃப்ரம் சேலரி வாஸ் இன்க்ரீஸ் கால்குலேட் இஸ் சேலரி. கொஸ்டினே என்ன சொல்றது? சேலரி நம்ம கால்குலேஷன் பண்றோம். ரைட்டா? அப்போ எத்தனை மாதம் வருது ஆக்சுவலாக? 1 2 3 4 5 6 இதெல்லாம் என்னது? ஓல்டு சேலரி. ஓல்டு சேலரி அவர் ஆகஸ்ட் வரைக்கும் அவருக்கு ஓல்டு சேலரி ஆகஸ்ட் வரைக்கும் அவருக்கு வந்திருக்கு. அப்போ இப்போ 5 மந்த்ஸ் இல்லை, இப்போ 6 மந்த்ஸ் ஆகுது. ரொம்ப சிம்பிள். அப்போ 1,00,000 சம்பளத்தை 1,00,000 சேலரியை 6 மந்த்ஸ் அவர் வாங்குறாரு. மார்ச்சோட சேலரியும் ஏப்ரல்ல தான் வருது. ஏப்ரல்ல ஒரு சேலரி இப்போ புதுசாக வந்திருக்கு. போன தடவை அப்படி வரல. ஏப்ரலோட சேலரி ஏப்ரல் எண்டில் கிரெடிட் ஆச்சு. ஆனால் இப்போ ஏப்ரல் ஃபர்ஸ்ட்ல ஒரு சேலரி வந்திருக்குல்ல, அது போன மாதத்தோட சேலரி. ஏப்ரல் ஃபர்ஸ்ட்ல வந்த சேலரி அது மார்ச். ஆனால் போன தடவை நம்ம மார்ச் எடுத்தோமா? எடுக்கல. ஏன்னா லாஸ்ட் டே ஆஃப் த மந்த் ஏப்ரலோட சேலரி ஏப்ரலோட கடைசியில் தான் வந்துச்சு. இந்த கேஸில் ஏப்ரலோடைய சேலரி ஏப்ரல் 30ல தான் வந்துச்சு. அதனால தான் இதுக்கு என்ன ஆச்சு? 5 மந்த்ஸ். பட் இங்கே மார்ச்சோட சேலரியே ஏப்ரல் 1ஆம் தேதியே வருது. அதனால தான் இது 6 மந்த்ஸ். புரிஞ்சுச்சா? இதுதான் முக்கியமான விஷயம். ரைட்டா? இப்போ 6 மந்த்ஸ் போயிடுச்சுன்னா ரிமைனிங் எவ்வளோ இருக்கு? 6 மந்த்ஸ் தான் இருக்கு. அப்போ 1,20,000 சேலரி எத்தனை மாதத்துக்கு வரும்? 6 மாதத்துக்கு வரும். ஏன்னா நம்ம 12 மந்த்ஸ்க்கு நம்ம கால்குலேஷன் பண்ணுறோம். முடிஞ்சிச்சா? அப்போ 6 lakhs சாரி 1 lakh into 6 6 lakhs. இது 7,20,000.
அப்போ ஆட் பண்ணா 13,20,000. So this is how you should calculate salary. So problem போட இந்த லாஸ்ட் டே ஆஃப் த மந்த், ஃபர்ஸ்ட் டே ஆஃப் த மந்த், இது எல்லாமே உங்களுக்கு ஈஸியா பரிச்சயம் ஆயிடும். சரி, மிஸ்டர் ஏ ரிசீவ்ஸ் 7,20,000 per annum. ஓகே, வருஷத்துக்கு 7,20,000 as net salary. Employer had deducted 36,000 as employees contribution to the provident fund. ஓகே, சொல்யூஷன் ஆரம்பிச்சிடலாம். பிஎஃப் எவ்வளோ பிடிக்கிறாங்க? 36,000. ஓகே, 42,000 as income tax deducted at source. டிடிஎஸ் பிடிக்கிறாங்க. டிடிஎஸ் வந்து உங்களுக்கு 42,000 as income tax deducted at source. And 2,000 as professional tax. 2,000 as professional tax. பிடிக்கிட்டோம். ஓகேவா? During the year, employer had deducted 40,000 towards recovery of house building advance taken by Mr. A. Okay. இது எப்போ during the இயரில் 40,000 rupees வந்து உங்களுக்கு அட்வான்ஸாக வாங்கியிருக்காரு. அந்த அட்வான்ஸையும் வந்து டிடெக்ட் பண்ணுறாங்க. வாட் வில் பி இஸ் ஆக்சுவல் சேலரி? ஓகே, இது எல்லாம் வந்து மந்த்துக்குன்னு எங்கன்னா கொடுத்துருக்காங்களா? மந்த்துக்குன்னு எங்கேயுமே கொடுக்கல. டியூரிங் த இயர் அப்படின்னு தான் எங்கேயும் கொடுத்துருக்காங்க. 42,000 வந்து இது மந்த்துன்னு கொடுக்கலனாலும் ஸோ நம்ம இயராக கன்சிடர் பண்ணிக்கிறோம். 42,000 as இன்கம் டேக்ஸ் சோர்ஸ் அண்ட் 2,000 as ப்ரொஃபஷனல் டேக்ஸ். ஓகே, இங்கே per annum ஸ்டார்ட் பண்ணி விட்டாங்க. அப்போ எல்லாமே per annum வச்சுப்போம். ஏன்னா வேற எங்கேயும் மந்த்து கொடுக்கல. அப்போ நம்ம நெட்டு சேலரி கொடுத்துருக்காங்க. நமக்கு நெட் சேலரிக்கு நம்ம பே பண்ணுமா? இல்லை, நம்முடைய கிராஸ் சேலரியில் தான் நம்ம பே பண்ணுவோம். ரைட்டா? ஸோ இப்போ ஆக்சுவல் சேலரி என்னன்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஆக்சுவல் சேலரி என்னென்னா ரொம்ப சிம்பிள். அந்த 7,20,000 இருக்கு இல்லையா? அந்த 7,20,000 கூட ப்ளஸ் இந்த ப்ரொஃபஷனல் டேக்ஸ், டிடிஎஸ், ப்ராவிடென்ட் ஃபண்டு ப்ளஸ் லோன் ரெக்கவரிக்காக அவர் வாங்கினதை பிடிச்சது ஒரு 40,000. அப்போ லோனு, ரைட்டா? ப்ரொஃபஷனல் டேக்ஸு இது ப்ரொஃபஷனல் டேக்ஸு, இது டேக்ஸ் டிடக்டட் அட் சோர்ஸ், ப்ராவிடென்ட் ஃபண்டு, லோன், இது நாலுத்தையும் சேர்த்து தான் ஆக்சுவல் சேலரி. அப்படி தான் நம்ம சொல்லணும். இது எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணால் 8,40,000. This is what you have to show in income tax, not the net salary. அதுக்காக தான் இந்த கொஸ்டின் கொடுத்ததுக்கான ரீசன், ஒருத்தர் வந்து எனக்கு இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணி கொடுங்க, 7,20,000 எனக்கு நெட் சேலரி வந்துச்சு, ஏன்னா ஆனால் பிஎஃப் தான் 36,000 பிடிச்சிட்டாங்களே, 42,000 இன்கம் டேக்ஸ் பிடிச்சிட்டாங்க, 2,000 ப்ரொஃபஷனல் டேக்ஸ் பிடிச்சாங்க, 40,000 நான் லோன் வாங்கினதாக பிடிச்சாங்க, அப்போ நான் ரெமைனிங் 7,20,000 தான் நான் டேக்ஸ் கட்டுவேன்னு ஒருத்தர் வந்து ஒரு ஆஸ் அன் ஆடிட்டராக உங்ககிட்ட they are approaching, then you will have to say, no sir, that is not the exact figure, the figure is different, you have to add all the loan recovery, PF, professional tax and advance loan நீங்கள் வாங்கியிருக்கீங்க, இன்கம் டேக்ஸ் டிடிஎஸ் டிடக்ட் பண்ணியிருக்காங்க, இது எல்லாத்தையும் put together when you arrive at a figure and that figure on which you will pay tax. அது ரொம்ப முக்கியம். That is the purpose of the question. You need to understand the purpose of the question is very important. உங்களை ஆடிட்டராக ரெடி பண்ணுறதுக்காக இந்த கொஸ்டினே கேட்கலாம். So that when you become an auditor, you will be able to guide your clients better. That is the purpose of the question. X joins a service in the grade of 30,000. 30,000 கிரேடில் ஜாயின் பண்ணுறாரு. ஓகே, 4,000, 42,000, 5,000, 70,000 on 1st June 2019. சரி, சொல்யூஷன் ஆரம்பிச்சிடலாமா? என்ன சொல்யூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போ ஜாயின் பண்ணுறாரு அவரு? ரைட்டு, ஜாயின் பண்ணிட்டோம், தப்பில்லை. ஜூன் 1ஆம் தேதி 30,000 per month சேலரியில் அவர் ஜாயின் பண்ணுறாரு. இருக்கட்டும்.
அடுத்தது 4,000 அவருக்கு இன்க்ரிமெண்ட் ஆயிருக்கு. அப்போ 34,000. Compute his basic salary of the previous year 2025-26. இது ஒவ்வொரு வருஷமும் இன்க்ரிமெண்ட் ஆயிட்டு போயிட்டு இருக்கு. அப்போ 34, 38, 42, ஓகே, 42 வருது. 42க்கு அப்புறம் 5,000 இன்க்ரிமெண்ட். அப்போ 47K, 52K. இது வந்து 2019 2020 ஏன்னா 25 26 தான் கொஸ்டின். 2020 2021 2022 2023 2024 2025 to 2560 தான் கொஸ்டின். 52K வந்து அந்த 57Kல இங்கே முடியுது. ரைட்டா? இதெல்லாம் ஒரு பர் மந்த் இதெல்லாம் இது சேம் தான். எல்லாமே ஜூனில் தான். ஜூனில் அவர் ஜாயின் பண்ணால் ஜூனில் தான் அவருக்கு இன்க்ரிமெண்ட் இருக்கும். ரைட்டா? இதில் எந்த மாற்றமும் இல்லை. ஸோ இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 42K வரைக்கும் அவருக்கு 4Kன்னு சொல்லிட்டு ஆட் ஆகிட்டு இருந்துச்சு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் 5K இன்க்ரிமெண்ட். வருஷம் 4,000 இன்க்ரிமெண்ட்டு ஆன் எவ்ரி இயர். நவ் ஹி இஸ் கெட்டிங் 5K as an increment which is given here. இது 4K, இது 5K. 5Kனா thousands. இந்த 72,000 வரைக்கும் போடணுமா? இல்லை. ஏன்னா நமக்கு எங்கே கொஷின் கேட்டதே 25-26ல் அவருடைய பேசிக் சேலரி மட்டும் தான் என்னன்னு கேட்டிருக்காங்க. ரைட்டா? இப்போ நம்ம என்ன கால்குலேஷன் பண்ணுறோம் அப்படின்னா ஏப்ரல் மே, ஏன்னா அவர் ஜாயின் பண்ணது என்ன ஃபர்ஸ்ட் ஆஃப், அப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஜூனில் தான் அவர் ஜாயின் பண்ணியிருக்காரு. அந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஜூனில் ஜாயின் பண்ணதால ஃபினான்ஷியல் இயர் மே ஜூன், அதாவது ஏப்ரல் மே ஜூன் 3 மாதம் அந்த குவார்ட்டரில். ஏப்ரலுக்கும் மேக்கும் அவருக்கு என்ன சேலரி தான் வரும்? எப்பவுமே ஓல்டு சேலரி தான் வரும். ரைட்டு? இந்த ஃபர்ஸ்ட் மாதத்தை விட்டுருங்க. இப்போ 2024 கன்சிடர் பண்ணிக்கங்க. 2025-26 ஜூன் 1ல் தான் அவருக்கு ஃப்ரெஷ்ஷாக புது சேலரி 57,000. ஆனால் இதே வருஷத்தில் ஏப்ரல் மேன்னு ஒரு 2 மாதம் இருக்கா? ஃபினான்ஷியல் இயரில் 2025-26ல் ஓல்டு சேலரி இன்க்ரிமெண்ட் ஆகாததுக்கு முன்னாடி ஏப்ரல் மாதமும் மே மாதமும் அவர் என்ன தான் வாங்குவார்? ஓல்டு சேலரி தான் வாங்குவார். இந்த கேஸில் 57,000 வச்சுக்கிட்டா பழைய சேலரி 52,000 தான் அவர் வாங்குவார். ஏன் இந்த 52,000 தான் அவர் வாங்குவார்? எதனால் சார் ஏப்ரல் மே? ஏன்னா அவர் ஜாயின் பண்ணதே ஜூனில் தான். ஜூனில் ஜாயின் பண்ணால் அவருக்கு ஜூனில் தான் இன்க்ரிமெண்ட்டு. அப்போ ஜூனில் இன்க்ரிமெண்ட்னா அந்த ஃபினான்ஷியலில் எந்த மாதம் பெண்டிங்கு? 3 குவார்ட்டர் எப்பவுமே கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கணும். மே ஜூன் ஜூலை ஏப்ரல் மே ஜூன் ஒரு குவார்ட்டர், ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் ஒரு குவார்ட்டர், அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஒரு குவார்ட்டர், ஜான் ஃபெப் மார்ச் ஒரு குவார்ட்டர். இப்போ ஏப்ரல் மே ஜூனில் தான் இந்த 2 மாதம் பெண்டிங் இல்லையா? இந்த 2 மாதத்துக்கு அவர் ஓல்டு சேலரி தான் வாங்குவார். ஜூனில் தான் மறுபடியும் புதுசாக இன்க்ரிமெண்ட் அவருக்கு போடுறாங்க. ஸோ அப்போ அவருடைய சேலரி எப்படி கால்குலேஷன் பண்ணணும் அப்படின்னா ஓல்டு சேலரி 2 மாதத்துக்கு வாங்குறாரு, நியூ சேலரி 10 மாதத்துக்கு வாங்குறாரு. இது ஓல்டு சேலரி வாங்குவார், இது நியூ சேலரி வாங்குவார். தெளிவாயிடுச்சா? சரி, இப்போ 25-26க்கு தான் நம்ம கால்குலேஷன் பண்ணோம். ஏன்னா கொஷினில் தான் கேட்டிருக்கான். 25-26க்கு அவருடைய சேலரி என்னன்னு கேட்டிருக்கான். அப்போ 25-26 ஃபினான்ஷியல் ஒரு டேக்ஸ் ஃபைல் பண்ணுறப்போ என்ன பண்ணணும்னு சொன்னால், கன்சிடரிங் நம்மளே அசியூம் பண்ணிக்கிறோம் லாஸ்ட் டேல தான் வந்து ஹி இஸ் பீன் ரிசீவிங் சேலரி. ஃபார் எக்ஸாம்பிள் ஏப்ரலோட சேலரி ஏப்ரல் எண்டில் வாங்குறாருன்னு வச்சுப்போம். மேயோட சேலரி மே எண்டில் வாங்குறாருன்னா அப்போ நம்ம கால்குலேட் பண்ண வேண்டியது. அப்போ அந்த 52,000 சேலரி 2024 32,000 சேலரி ஓல்டு சேலரி. இதான் வந்து ஓல்டு சேலரி 52,000, நியூ சேலரி 57,000. அப்படியே மல்டிப்ளை பண்ணுங்க. பண்ணா 1,04,000 வருமா? இது ப்ளஸ் இது ஒரு 5,70,000 வருமா? ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் 1,04,000 5,70,000 6,74,000. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. ஸோ முக்கியமாக நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ஜென்ரல் நாலேஜ் வந்து ஃபினான்ஷியல் இயர் ஸ்டார்ட்ஸ் அட் சார் ஜனவரி டு டிசம்பர் தானே சார்? அது கேலண்டர் இயர்ப்பா. இது ஃபினான்ஷியல் இயர். அக்கௌண்டிங் மொத்தமாகவே இஸ் பேஸ்ட் ஆன் ஃபினான்ஷியல் இயர் தான். பட் தேர் கேன் பி சம் எக்ஸப்ஷன்ஸ்.
There can be some exceptions. So அது மட்டும் இல்லாமல் இதில் இன்னொரு அசம்ஷன் என்னன்னா, we are considering the last day of the salary. Since it is not given in the question, since 90% of the company provides salary on the last day of the month, so in this problem also we consider the same thing. அது முக்கியமான விஷயம், ரைட்டா? ஸோ இது வரைக்கும் நம்ம ஒரு பேசிக்காக ஒரு சேலரி எப்படி கால்குலேஷன் பண்ணுறது, ஒரு எம்ப்ளாயி வந்து நம்மக்கிட்ட டேக்ஸ் ஃபைல் பண்ணுறாருன்னு வந்தாலும் அவர் அந்த லோன் ரெக்கவரி, ப்ரொஃபஷனல் டேக்ஸ், டிடிஎஸ், ப்ராவிடென்ட் ஃபண்டெல்லாம் கழிச்சிட்டு டேக்ஸ் ஃபைல் பண்ணக்கூடாது, எல்லாத்தையும் சேர்த்து ஃபைல் பண்ணணும். ஒரு எம்எல்ஏ, எம்பி ஒரு பென்ஷன் வாங்கிட்டு இருக்காரு, இல்லை பென்ஷன் வாங்கினவர் இறந்துட்டாரு, அவங்க ஃபேமிலியில் பென்ஷன் வாங்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு அதை இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸில் வைக்கணும். எம்எல்ஏ, எம்பினா யார்? இல்லை ஒரு 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 ஓனரே அந்த கம்பெனியில் சேலரி வாங்கிட்டு இருக்காரு, அதை எப்படி கன்சிடர் பண்ணணும்? இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம், ரைட்டா? We have discussed all these things. Now let's switch focus on next discussion. எங்க போறோம்னு சொன்னா allowances போறோம். allowances போயிடலாமா? So company will be paying certain allowances. சில allowances வந்து company pay பண்றாங்க to meet certain expenses, ரைட்டா? So that you can reduce your tax liability. இப்போ எப்படி நம்ம ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸில் if you are staying in metro 40%, 50% of the HRA is tax exemption, 40% of the HRA if you are non-metro city, and there are certain criterias, whichever is less you can claim as an extra exemption that we are going to discuss. But allowances வந்து சில விஷயங்கள் இருக்கு, அதில் வந்து நீங்கள் டேக்ஸை கிளைம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ லெட் மீ டிஸ்கஸ் திஸ். நோ ஃபர்ஸ்ட் இஸ் டியர்னஸ் அலவன்ஸ். Okay, dearness allowance or high cost allowance. Dearness allowance or high cost allowance, ரைட்டா? எப்படின்னு சொல்றாங்க. ஒன்று. ரெண்டாவது ஹெச்ஆர்ஏ நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம், இன்னும் ப்ராப்ளம்ஸ் அதில் போடல. ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ். தேர்ட் travel allowance. Travel allowance, suppose your office is 30 kilometers away from the company, the company will pay you travel allowance. 30 கிலோமீட்டர் தூரத்துலேருந்து நீங்கள் வர இல்லையா, ஸோ அந்த ட்ராவல் அலவன்ஸும் கம்பெனி வில் ப்ரொவைட் யூ. ஃபோர்த்து மெடிக்கல் அலவன்ஸ். ஃபிஃப்த்து சிசிஏ அலவன்ஸ். என்ன சார் சிசிஏ அப்படின்னு கேட்டால் சிட்டி காம்பன்சேட்டரி அலவன்ஸ். இஃப் எம்ப்ளாயீஸ் ரிசைடிங் இன்சைட் த சிட்டி in the limit of in the region in the ஒரு சிட்டி லிமிட்டுக்குள்ளே இருக்காருன்னா சிட்டி காம்பன்சேட்டரி லிமிட், சிட்டி காம்பன்சேட்டரி அலவன்ஸ். சார் இவ்வளோதானா சார்? இல்லை, என்டர்டைன்மெண்ட் அலவன்ஸ், சர்வன்ஸ் அலவன்ஸ், ஓவர் டைம் அலவன்ஸ், நைட் டியூட்டி அலவன்ஸ், மேரேஜ் அலவன்ஸ். ஸோ இது எல்லாமே கம்பெனி கேன் கீப் எனி நேம். இந்த மாதிரி மேரேஜ் அலவன்ஸு, என்டர்டைன்மெண்ட் அலவன்ஸு, நைட் டியூட்டி அலவன்ஸு, ஓவர் டைம் அலவன்ஸு, இந்த மாதிரி கம்பெனி கேன் கீப் எனி நேம், வாட் எவர் நேம் தே விஷ் டு ஹேவ், தே கேன் கீப் த நேம். ஸோ இந்த அலவன்சஸ் எல்லாம் வந்து தே கேன் கிவ் யூ இன் ஆர்டர் டு ரெடியூஸ் யுவர் டேக்ஸ் லைபிலிட்டி. ஸோ ஃபர்ஸ்ட் ஜஸ்ட் டிஸ்கஸ் அபவுட் டியர்னஸ் அலவன்ஸ் தான் என்ன நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஸோ வாட் இஸ் டியர்னஸ் அலவன்ஸ்? இது எல்லாமே டேக்ஸ் லைபிலிட்டியை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக the brains of CA were sitting in this position, and they have concluded that if you're gonna proceed with this, you will be able to reduce your tax liability. This is what something has been worked out by plenty of CA once upon a time. That's what very important. So இது ஏன் கொடுக்குறாங்க, டியர்னஸ் அலவன்ஸ் ஏன் கொடுக்குறாங்கன்றதை let's first discuss. ஏன்னா இப்போ முக்கியமான விஷயம், பிஃபோர் வி ப்ரொசீட், வாட் இஸ் டியர்னஸ் அலவன்ஸ்? டியர்னஸ் அலவன்ஸ் nowadays only government employees தான் வந்து they are getting. Private employees like TCS, Wipro, HCL, Infosys, அந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் there is no such dearness allowance. Even the companies registering right now, they are not giving dearness allowance.
it is taxed as salary தான். அதனால வந்து they are not giving you as a dearness allowance-ல கொடுக்காம அது பேசிக் பேல ஆட் பண்ணிடுறாங்க. So what is dearness allowance? The very purpose of giving dearness allowance is to meet your day-to-day cost of living. Day-to-day cost of living. அது நீங்க சேலரியிலே பேசிக் பேலே ஆட் பண்ணிடலாமே சார்? இல்ல கம்பெனி கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் ஆர் ஈவன் சம்டைம்ஸ் பேக் ஈவன் த பிரைவேட் கம்பெனிஸ் ஹேவ் திஸ் பார்ட். டியர்னஸ் அலவன்ஸ்ன்றது ஒரு பார்ட்டாக வச்சுருந்தாங்க. ரைட்டா? ஸோ முக்கியமான விஷயம் என்னென்னா டே டு டே காஸ்ட் ஆஃப் அ லிவிங் அதை வந்து மீட் பண்ணுறதுக்காக உங்களோட எக்ஸ்பென்ஸை இதில் நீங்கள் மேட்ச் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு தே ஆர் கிவிங் இட் ஆஸ் அ டியர்னஸ் அலவன்ஸ். ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் பார்த்துருக்கோம். நீங்கள் வந்து ஒரு எம்ப்ளாயி ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க, நீங்கள் ஒரு வீடு வாடகைக்கு எடுத்து தங்கியிருக்கீங்கன்னு சொன்னால் யூ கேன் கிளைம் ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் கொடுப்பாங்க. அந்த ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் நீங்கள் எவ்வளோ ரெண்ட் பே பண்ணியிருக்கீங்கன்ற பார்த்துட்டு நீங்கள் அதை மேட்ச் பண்ணி அதுக்கு டேக்ஸ் கிளைம் பண்ணலாம். அதை நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ரைட்டா? அதே மாதிரி ஜஸ்ட் லைக் ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் தே கேன் கிவ் யூ மெடிக்கல் அலவன்ஸ். சம் மெடிக்கல் எமர்ஜென்சி இருக்குது, அதை நீங்கள் அந்த எக்ஸ்பென்சஸை மீட் பண்ணுறதுக்காக தே ஆர் கிவிங் யூ மெடிக்கல் அலவன்ஸ். இட் இஸ் ஸ்டாண்டர்ட் கம்பெனிஸ் இன்ஸ்ட்ரக்ஷன். இதெல்லாம் வந்து இட் ஷுட் பி கம்பல்சரி டிடக்ஷன் ஆர் கம்பல்சரி காம்பனன்ஸ் ஆஃப் அ சேலரி ஸ்ட்ரக்சர் ஆஃப் அன் எம்ப்ளாயி அப்படின்றது கம்பெனியோட ரூல்ஸ். ஓகே, அதே மாதிரி இப்போ எப்படி ஹெச்ஆர்ஏ மெடிக்கல் அலவன்ஸ்லாம் இருக்கோ லைக்வைஸ் டியர்னஸ் அலவன்ஸ் இஸ் ஆல்சோ மீட் த டே டு டே எக்ஸ்பென்சஸ். ரைட்டா? பட் இதில் நமக்கு எப்படி சார் ப்ராப்ளம் வரும் ஆஸ் அ சிஏ ஆஸ்பிரண்ட்? நம்ம எப்படி இதை வந்து கிளியர் பண்ணலாம்னா ப்ராப்ளமை பொறுத்த வரைக்கும் நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் ரெண்டு தான். Either dearness allowance is forming part of salary. What is this forming part of salary? Salary கூட add ஆகுமா இல்லை add ஆகாதா? நாட் ஃபார்மிங் பார்ட் ஆஃப் salary. இது மட்டும் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபார்மிங் பார்ட் ஆஃப் salary ஆர் நாட் ஃபார்மிங் பார்ட் ஆஃப் salary. ரைட்டா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஏன்னா சேலரி கூட ஆட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டோம்னா சேலரி கூட நம்ம ஆட் பண்ணிடணும். ஆட் பண்ணலைன்னு சொன்னால் ஆட் பண்ணக்கூடாது. ஏன்னா ஆட் பண்ணிட்டான் அப்படின்னா அதுக்கப்புறம் போனஸ் கொடுப்பான், இல்லை ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் கொடுப்பான். அதை பேஸ்ட் ஆன் த சேலரின்னு சொன்னோன்னா அப்போ இந்த டியர்னஸ் அலவன்ஸையும் அந்த சேலரி ஆட் பண்ணி சொல்லணும். அதை நான் இப்போ ப்ராப்ளம்ஸ் போடுறப்போ உங்களுக்கு இன்னும் கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். இப்போ நான் சொன்னது புரியலாம், டோன்ட் வரி. நான் ப்ராப்ளம் போடுறப்போ உங்களுக்கு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் 1 lakh. 1 lakh is your salary ன்னு வச்சுக்கோங்க. 1 lakh is your பேசிக்னு வச்சுக்கோங்க. இதில் டியர்னஸ் அலவன்ஸ் வந்து ஒரு 60,000. இதெல்லாம் கிடையாது, டியர்னஸ் அலவன்ஸ் 60,000. இந்த 60,000 என்ன சொல்கிறோம்? இட் இஸ் ஃபார்மிங் பார்ட் ஆஃப் சேலரி. இட்ஸ் சேயிங் லைக் திஸ். இப்போ in your company, suppose on Diwali, if they are announcing a bonus, 1 month salary they are providing as a bonus னு வச்சுக்கோங்க. then the bonus will be போனஸ் தராங்க. எதுக்கு தராங்க? இப்போ நெக்ஸ்ட் மந்த் நமக்கு தீபாவளி வருதுன்னு வச்சுக்கோங்க. இது என்னது? ஆகஸ்ட். அக்டோபரில் தீபாவளி வருது. ரைட்டா? இந்த அக்டோபர் மந்தில் உங்களுக்கு என்ன சொல்கிறாங்க? 1 month சேலரி நான் உங்களுக்கு போனஸாக தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. 1 month சேலரி அவன் போனஸாக தரான் அப்படின்னு சொன்னால் இப்போ 1 லட்ச ரூபா அவன் போனஸாக தருவானா, இல்லை 60,000 போனஸாக தருவானா, இல்லை 1,60,000 போனஸாக தருவானா? இப்போ சொல்லுங்கள். 1,60,000 போனஸாக தருவானா, இல்லை இந்த 1 லட்சம் மட்டும் தான் போனஸாக தருவானா? டிஏ இஸ் ஃபார்மிங் பார்ட் ஆஃப் சேலரி அப்படின்னு சொன்னால் இதுவும் சேலரியில் அடங்கும்னு அர்த்தம். விச் இஸ் ஃபார்மிங் பார்ட் ஆஃப் சேலரின்றதால அப்போ உங்களுக்கு போனஸ் கொடுக்குறப்ப எவ்வளோ கொடுப்பான்? 1,60,000 கொடுப்பான். ஸோ அதான் இந்த ஃபார்மிங் பார்ட் ஆஃப் சேலரியோட முக்கியமான விஷயம். அதான். ரைட்டா? ஸோ இது வந்து இப்போ புரியுதா? அப்போ சேலரி அப்போ நீங்கள் சப்போஸ் இந்த ஃபார்மிங் பார்ட் ஆஃப் சேலரியோட மீனிங் உங்களுக்கு தெரியலன்னு சொன்னால் யூ would have written saying that 1 lakh I'll get a bonus on Diwali அப்படின்னு சொல்லி எழுதிட்டு you will get no mark. இது எக்ஸாம்பிள் 1. ரைட்டா? இப்போ ஒருத்தருக்கு பென்ஷன் வந்துட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ பென்ஷன் வந்து ஒரு 100 rupees வந்துட்டு இருக்கு.
இந்த பென்ஷன் 100 rupees இல்ல. இப்ப சேலரி அவருக்கு 100 rupees வந்துட்டுருக்கு. இன்னும் ஒரு 1 or 2 monthsல வந்து ரிட்டயர் ஆக போறாரு. சேலரி ஒரு 100 rupees வந்துட்டுருக்கு. ஒரு 1 or 2 monthsல ரிட்டயர் ஆக போறாரு. அவருக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவருடைய பென்ஷன் எப்படின்னா 50% ஆஃப் சேலரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா. 50% ஆஃப் த சேலரி. இவரு சேலரி வாங்குறப்ப இவருடைய பேசிக் பே இப்படி வச்சுப்போம். அவருடைய பேசிக் பே ஒரு 75. அவருடைய டியர்னஸ் அலவன்ஸ் ஒரு 25. டோட்டலா 100 வாங்கிட்டு இருக்காரு. இப்போ அவருடைய பென்ஷன் வந்து 50% ஆஃப் சேலரின்னு சொன்னா இதான் சேலரி. அப்ப பேசிக் பிளஸ் டியர்னஸ் அலவன்ஸும் சேலரினா இது ஃபார்மிங் பார்ட் ஆஃப் சேலரின்னு கொடுத்துருக்கான். இது ஞாபகம் வச்சுக்கணும். இது கொடுத்து தான் நீங்க அசம்ப்ஷன் பண்ணிக்கங்க. அப்ப டியர்னஸ் அலவன்ஸ் இஸ் ஃபார்மிங் பார்ட் ஆஃப் சேலரின்னா அப்ப சேலரி இஸ் 100, பென்ஷன் இஸ் 50%னா he will receive 50 rupees as pension every month. இப்ப புரியுதா பாருங்க. பேசிக் 75, டியர்னஸ் அலவன்ஸ் 25. அந்த டியர்னஸ் அலவன்ஸ் which is forming part of salaryன்னு கொடுத்துருக்கான். எங்க கொடுத்துருக்கான்? இங்க கொடுத்துருக்கான். அப்ப சேலரி கால்குலேட் பண்றப்ப பேசிக்கையும் டியர்னஸ் அலவன்ஸையும் ஆட் பண்ணி சேலரி போட்டோம். பென்ஷன்ன்றது 50% ஆஃப் சேலரி. 50% ஆஃப் சேலரி இது. அப்ப 50 ரூபா முடிஞ்சிருச்சா? இதுதான் முக்கியமான விஷயம். சப்போஸ் இது வந்து நாட் ஃபார்மிங் பார்ட் ஆஃப் சேலரின்னு கொடுத்துருக்கான்னு வச்சுக்கங்க. அப்ப இந்த 75ல பாதி என்ன? அதான் நம்ம கன்சிடர் பண்ணோம். 37.5. அதுதான் அவருக்கு பென்ஷனா கிடைக்கும். இங்க ஃபார்மிங் பார்ட் ஆஃப் சேலரியா, நாட் ஃபார்மிங் பார்ட் ஆஃப் சேலரியான்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ இந்த டியர்னஸ் அலவன்ஸ் கெட்ஸ் அ ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் ஆஃப் டாக்ஸ். அதை நம்ம வந்து அப்கமிங் செஷன்ஸில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த டியர்னஸ் இப்போ ஹெச்ஆர்ஏ அலவன்ஸுக்கு எப்படி வந்து 40% ஆஃப் த அந்த ரூல்ஸ் இருக்கு இல்லையா, 3 ரூல்ஸ் இருக்குது, அதை நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதே மாதிரி டியர்னஸ் அலவன்ஸ் வில் கெட் அ ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் ஆஃப் டாக்ஸ் தட் வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் இன் த அப்கமிங் செஷன்ஸ். ரைட்டு, இது வந்து டியர்னஸ் அலவன்ஸ் ஃபார்மிங் பார்ட் ஆஃப் சேலரியா, நாட் ஃபார்மிங் பார்ட் ஆஃப் சேலரியா நம்ம பார்த்தது. ரைட், இப்போ அடுத்தது கமிஷனுக்கு வரும். சில எம்ப்ளாயீஸ் வந்து இப்போ மேனேஜர்ஸ்லாம் இருக்காங்க, டீம் லீடர்ஸ் இருக்காங்க, சேல்ஸில் இருக்காங்க. அவங்களுக்கு எவ்வளோ சேல்ஸ் டார்கெட் அச்சீவ் ஆச்சு அப்படின்னு சொன்னால் தே வில் கெட் எக்ஸ்ட்ரா ஆன் டாப் ஆஃப் த சேலரி. தே வில் கெட் திஸ் ஆஸ் வெல் ஆன் டாப் ஆஃப் த பேசிக் பே. வென் தேர் கிவிங் சேலரி தே வில் கெட் கமிஷன் ஆல்சோ. இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது என்னன்னா, 2 விஷயங்கள் இருக்கு. ஃபிக்ஸ்டு பர்சன்டேஜ் கமிஷன் ஆன் த சேல்ஸ் கமிஷன் ஒரு ஃபிக்ஸ்டா ஒரு பர்சன்டேஜ் கொடுக்குறாங்களா, ஆர் அதர் தேன் சேல்ஸ் கமிஷனா, சேல்ஸ் பண்ணதால வந்த கமிஷனா, இல்ல அதர் தேன் சேல்ஸ் கமிஷனா, இது 2 விஷயத்தை நம்ம பார்க்குறோம். ஓகேவா? இதை பேஸ் பண்ணி நம்மளோட டிஸ்கஷன் இருக்க போது இது எப்படி வந்து சேலரி கால்குலேட் பண்ணுறப்போ ஆட் பண்ண போகிறோன்றதை பார்க்க போகிறோம். சேல்ஸ் கமிஷனாக இருந்துச்சுன்னு சொன்னால் சேலரி கூட ஆட் பண்ணும். அதர் தேன் சேல்ஸ் கமிஷனாக இருந்தால் இட் வில் நாட் பி ஆடட். இப்போ ஜென்ரலாக இப்போ ஃபார்முலா என்ன சார்? சேலரி இஸ் ஈக்குவல் டு பேசிக் ப்ளஸ் டியர்னஸ் அலவன்ஸ் ப்ளஸ் சேல்ஸ் கமிஷன். பேசிக் ப்ளஸ் டியர்னஸ் அலவன்ஸ் ப்ளஸ் இப்படி எழுதிக்கலாமா? பேசிக் ப்ளஸ் டிஏ ப்ளஸ் சேல்ஸ் கமிஷன். இதுதான் உங்களுக்கு சேலரி. சேலரி எப்படி கால்குலேஷன் பண்ணுறது அப்படின்றது. அடுத்தது அட்வான்ஸ் சேலரி. இப்போ நீங்கள் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு எமர்ஜென்சியாக ஒரு ஃபண்டு தேவைப்படுது. நீங்கள் என்ன கேட்க சொல்கிறீங்க? சார் எனக்கு ஒரு 2 மாதம் சேலரியை எனக்கு அட்வான்ஸாக இப்போவே கொடுத்துருங்க. 2 மாதம் சேலரியை அட்வான்ஸாக இப்போவே கொடுத்துருங்கன்னு சொல்கிறீங்க. கம்பெனியும் ஒத்துக்குச்சு. இப்போ உங்களுக்கு 12 months சேலரிக்கு தான் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? டேக்ஸை ஃபைல் பண்ணுவீங்க. இப்போது ஏப்ரல் இப்போ 2025 2026 இதுக்கு நீங்கள் ஃபைல் பண்ணுறப்போ இது வந்து உங்களுக்கு மார்ச் 31 இந்த இயர் முடியுது.
இப்போ 2026 ஏப்ரல் மாதம் சேலரி, 2026 மே மாதம் சேலரி, 2 மாதமும் அட்வான்ஸாக வாங்கி டோட்டலாக 14 மந்த்ஸ் ஆக்கிட்டீங்க. 14 மந்த்ஸ் எப்போ ரிசீவ் ஆகிடுச்சு? இந்த இயரில் ரிசீவ் ஆகிடுச்சு. ரிசீவ் ஆனது எப்போ? இந்த வருஷமே ரிசீவ் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் டேக்ஸ் ஃபைல் பண்ணுறப்போ எப்படி டேக்ஸை ஃபைல் பண்ணணும்? ஏன்னா நீங்கள் 12 மந்த்ஸுக்கு ஃபைல் பண்ணுறீங்க, மாதம் 2 lakhs அப்படின்னா 24 lakhs தான். அப்போ 24 lakhsக்கு உங்களுக்கு எவ்வளோ டேக்ஸ்ன்னு தெரியும்? 3 lakhs plus 4% says 312K தான் வரும். How do you know that? On the new default tax regime, this is how it has been calculated. If you don't have idea, please go through my other videos in the profile. Channel நீங்கள் செக் பண்ணி பாருங்க கிடைக்கும். ரைட்டா? சப்போஸ் இவர் 14 மந்த்ஸுக்கு கால்குலேட் பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால் 28 lakhs 28 lakhs வருது. அப்போ 28 lakhsக்கு என்ன வரும்? 24 lakhsக்கு 3 lakhs, 4 lakhsக்கு 30%, which is 1,20,000. 420 on top of it 4% cess. அது ஒரு 48,000, 4,48, 4,800. எவ்வளோ வருது பாருங்கள். கிட்டத்தட்ட 1.25 லட்சம் நீங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ணுறீங்க. நீங்கள் ரிசீவ் பண்ணதே வந்து 2 lakhs into 2 4 lakhs தான் எக்ஸ்ட்ராவாக ரிசீவ் பண்ணீங்க. அதுவும் லோனாக அட்வான்ஸாக வாங்கியிருக்கீங்க, லோனாக வாங்கலை. அப்போ 4 lakhs நீங்கள் எக்ஸ்ட்ரா ரிசீவ் பண்ணதுக்கு 1.25 லட்சம் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் டேக்ஸ் பே பண்ணுறது, விச் இஸ் ஆஃப் நோ மர்சி. இது கொஞ்சம் கூட இறக்கமே இல்லை அப்படின்னு சொல்லலாம். ரைட்டா? ஸோ இப்போ எப்படின்னா பண்ணணும்னு சொன்னால், இன்ஸ்டெட் ஆஃப் எம்ப்ளாயி கெட்டிங் அ அட்வான்ஸ் சேலரி மாதிரி வாங்குறதுக்கு பதிலாக ஐ ஹாவ் ஆல்ரெடி யூஸ் அ டேர்ம் கால் லோனாக வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. லோனாக வாங்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் தென் யூ கேன் எம்ப்ளாயர் கேன் ரெக்கவர் த லோன் ஃப்ரம் யுவர் சேலரி ஆர் அகெயின்ஸ்ட் அ சேலரி. அப்படி வாங்கினா யூ டோன்ட் ஹாவ் டு டூ பே திஸ் 14 months. அப்போ 14 months இது ரிசிப்ட் பேசிஸில் தான் நீங்கள் கால்குலேஷன் பண்ணணும். ஈவன் தோ யுவர் 12 months சேலரி, ஆனால் 2 months நீங்கள் அட்வான்ஸாக வாங்கினதால நீங்கள் டேக்ஸை ஃபைல் பண்ணுறப்போ உங்கள் பேங்கிங் டிரான்சாக்ஷனில் 14 months காமிச்சு தான் நீங்கள் டேக்ஸை ஃபைல் பண்ணணும். சார் அப்போ 14 lakhs காமிச்சா எனக்கு 4,20,000 டேக்ஸ் வருதே சார், ஐம் கெட்டிங் அ டேக்ஸ் ஆஃப் 4,20,000 plus 4% says what can you do? You have made a mistake. And the mistake should be rectified by you only. Next time you don't ask for advance salary, you ask for a loan from the company. Then you request them, the employer obviously know that they can recover the loan given from the salary, but you can intimate them, sir, you reduce from my salary from the next month onwards, give me loan அப்படின்னு you should say. Okay, சரி. இப்போ அடுத்தது arrears of salary. அது arrears of salary. arrears of salary இப்போ டேக்ஸ் லைபிலிட்டிக்காக பயந்து என்ன பண்ணுறோம், வாட் எம்ப்ளாயி டஸ் இஸ், சார் டோன்ட் பே மீ 2 months சேலரி அப்படின்னு எம்ப்ளாயி ஹிம்செல்ஃப் இஸ் ரெக்வஸ்டிங் எம்ப்ளாயர். இவன் எம்ப்ளாயி, திஸ் எம்ப்ளாயி கோஸ் ஆன் டு த எம்ப்ளாயர். எம்ப்ளாயின்னா பெரிய பெரிய ஆஃபீஸ் கேபின்லாம் இருக்குது, தெரியுதா? டோன்ட் பே மீ சேலரி, 2 months சேலரி நீங்கள் எனக்கு பே பண்ணாதீங்க, எனக்கு டேக்ஸ் லைபிலிட்டி அதிகமாக, நான் வேறு மாதிரி ஏதாவது வழியில் நான் பார்க்குறேன்னு ரெக்வஸ்ட் பண்ணால் கூட, இப்போ என்ன அது 24 lakhsனா 3,12,000. இப்போது இயர் எப்போ முடியுது? மார்ச்சில் போய் இயர் முடியுதா அந்த வருஷம்? இப்போ ஃபெப்புக்கும் மார்ச்சுக்கும் எனக்கு சேலரியே பே பண்ணாதீங்க, 2 months சேலரி நான் ஹோல்டு பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் டேக்ஸ் பே பண்ணால் என் பேங்கிங் டிரான்சாக்ஷன் ஆடிட்டர் கேட்பான். பேங்கிங் டிரான்சாக்ஷன் இஃப் யூ give that to auditor will look into it and he'll say that you have received the salary amount from the company and I will actually have to file 12 months salary that you have earned and which comes around 3,12,000 to avoid tax, to evade tax or to reduce your tax liability. And he's saying that don't give me அப்படின்னு சொல்கிறான்னா, சார் அது டேக்ஸபிளாக இருக்குமா இருக்காதா நீங்கள் சொல்லுங்கள். எம்ப்ளாயி ப்ரில்லியண்ட்டாக வேலை செய்யலான்னு பார்க்குறாருங்க, எப்படியாவது டேக்ஸ் அவாய்ட் பண்ணிடலான்னு பார்க்குறாரு. த ஆன்சர் இஸ் இட் இஸ் taxable on due basis.
நீ சேலரி வாங்குறியோ வாங்கலையோ, இத்தனை வருஷமா கரெக்டா வாங்கிட்டு இருந்தல்ல, திடீர்னு எதுக்கு உன் மூளை இப்ப இப்படி வேலை செய்யுது? இப்பதான் டியூன்னு எங்களுக்கு தெரியும். அது எப்படி திடீர்னு டியூ இல்லாம போயிடும்? அந்த கம்பெனி விட்டு நீ வேலைய விட்டியா போயிட்ட? அந்த கம்பெனில தானே ஒர்க் பண்ணிட்டு இருக்க. அப்போ உனக்கு டியூ இருக்கு. டியூ இருக்குன்னாலே அதையும் சேர்த்து தான் நீ ஃபைல் பண்ணி ஆகணும். 31ஆம் தேதி இல்ல 30ஆம் தேதி உனக்கு சேலரி வருதுன்னா, அது வந்தா மாரி தான் கணக்கு. ஸோ அப்ப வந்தா மாதிரி தான் கணக்கு. இட் இஸ் டீம்ட் அக்ரூ ஆர் அரைஸ் ஆஸ் இட் இஸ் ரிசீவ்ட் அப்படின்ற மாரி. டியூ ஆனாலே உனக்கு வந்தா மாரி தான் கணக்கு. அக்ரூவல் பேசிஸ்ல. ரைட்டா? இது ஒரு முக்கியமான விஷயம். அதே மாரி அரியர்ஸ்ல இன்னொன்னு இருக்கு. அரியர்ஸ்ல இன்னொன்னு இருக்கு. அது சொல்லியிருக்காங்களா? இல்ல சொல்லல. இப்போ சில கவர்ன்மென்ட் எம்ப்ளாயீஸ் இப்போ ஹாட்டா போயிட்டு இருக்கிறது என்னன்னா, ஹாட்ன்னு சொல்லக்கூடாது பிகாஸ் that is a very big problem. They are facing the problem. They want permanent job because the treatment of uh, how they are treating government is treating the employees is little bit on the harder end, but still government knows what to take. But without talking politics, அந்த துப்புரவு தொழிலாளர்கள் இப்போ போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன பண்ணிட்டு இருக்காங்க? எங்களுக்கு பெர்மனண்டா வந்து எம்ப்ளாய்மெண்ட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணுங்க கவர்மெண்ட்ல. நாங்க வந்து எவ்வளோ கஷ்டப்படுறோம். கஷ்டப்படுற எங்களுக்கு ஏதாவது பண்ணுங்க. நாங்க ஒன்றும் ஏசியில் உட்காந்து வேலை செய்யல. நிறைய கார்பேஜஸ் கலெக்ட் பண்ணுறோம். அந்த அழுக்கில், அந்த நாத்தத்தில் கஷ்டப்பட்டு அந்த பொருட்கள்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த லாரியில் போட்டு, லாரியிலேருந்து அதுக்கப்புறம் அதை அப்லோட் பண்ணுறதா இருக்கட்டும், அங்கேருந்து அதை அன்லோடிங்லாம் பண்ணி அதில் இது ரொம்ப கஷ்டமான விஷயங்கள் இல்லையா? அதை பண்ணுற அவங்க வந்து சேலரி இன்க்ரிமெண்ட்டோ இல்லை வந்து பெர்மனன்ட் ஜாப் பொசிஷனோ கேட்டு கவர்மெண்ட்டில் ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கம்மிங் பேக் டு த சப்ஜெக்ட், அப்படி ஸ்ட்ரைக் பண்ணுறவங்க ஒரு 10 நாளாக ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருக்காங்க இது வரைக்கும். ஆஸ் ஃபார் அஸ் ஐ நோ 10 நாள் இல்லை, மோர் தேன் 10 days பண்ணிட்டு இருக்காங்க. திஸ் இஸ் ஹேப்பனிங் ரைட் நவ். ஸோ கவர்மெண்ட் இஸ் இன் டச் வித் கவர்மெண்ட் இன் ஐ மீன் பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. டிஸ்கஷன் இஸ் கோயிங் ஆன். இஃப் அட் ஆல் தே ரீச் டு அ கன்க்ளூஷன் ஆர் காம்ப்ரமைஸ் ஆனால் say that உங்களுக்கு permanent job position is the demand from them, and they also want some increment in their salary. Say for example 10% salary increment, and the demand from them is please with the effect of previous 4 years retrospectively எனக்கு வேணும் அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த இன்க்ரிமெண்ட் என்னது ரெட்ரோஸ்பெக்டிவ்லி வருது. ரெட்ரோஸ்பெக்டிவ்லினா you know the meaning probably. It is effective from the older date. இப்போ இன்னைக்கு ஒரு ஆர்டர் போட்டு அந்த ஆர்டர்ல என்ன சொல்றான், இன்னைக்கு டேட் ஆகஸ்ட்பா, இன்னைக்கு டேட் ஆகஸ்ட் 24, ஆக்சுவலி 23rd, ஓகே 23rd 2025. பட் நான் என்ன சொல்றேன், ஜான் 1st ஆஃப் 2021 இருந்தே இந்த சேலரி இன்க்ரிமெண்ட் ஓகே ஆகும், எஃபெக்ட் ஆகும் அப்படின்னு சொன்னா, அப்போ 21 22 22 23 23 24 24 25 25 26ல இன்னைக்கு டேட் வரைக்கும் என்னெல்லாம் சேலரி அரியர்ஸ் இருக்கோ அந்த 10% அதுக்கெல்லாம் போட்டு ஒரேடியாக உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆகும். ஒன் ஷாட் த ஹோல் அமௌண்ட் ஆர் யுவர் அரியர்ஸ் பல்க் எல்லாமே புட் டுகெதர் யூ வில் ரிசீவ் இட் இன் ஒன் ஷாட். ஆனால் வாஸ் இட் டாக்ஸ்ட் இன் த பாஸ்ட்? If you ask me, you know that, right? Was it taxed in the past? No. You did not receive it. Because you did not receive it, you did not show it in the tax. But it is put together, it is accumulated together retrospectively for the last 4 years, and it has been credited to you in your bank account at one shot. Was it taxed before? No, it is not taxed before. இது உங்களுக்கு இப்போ டாக்ஸ் ஆகலை, கரெக்டா? அப்போ இன்னைக்கு ரிசிப்ட் ஆச்சுல்ல, இன்னைக்கு டேட்ல ரிசிப்ட் ஆச்சுல்ல, since you have received all at one shot, it is taxed on a receipt basis. It is taxed on a receipt basis அப்படின்னு சொல்கிறோம். ஆல்ரெடி நம்ம receipt basis நம்ம பார்த்துருக்கோம். அப்போ இதுதான் அரியர்ஸ், இதுதான் உங்களுக்கு receipt basis, due basis. முடிஞ்சிச்சா? அடுத்தது இது வரைக்கும் தெளிவாக இருக்கா? எனி டவுட் so far? ஓகே, அடுத்தது now we'll discuss about
House rent allowance. House rent allowance. House rent allowance வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு if at all you have chosen DTR, there is no HRA. House rent allowance is not there at all. They have taken out. Because yeah, they have given a basic exemption of how much in the DTR? 4 lakhs கொடுத்துருக்காங்கல்ல. OTRல 2.5 lakhs. Senior citizen 3 lakhs. Super senior citizen 5 lakhs. So, but in there is no age-based slab in the default regime. So they have taken the concept of a house rent allowance itself because they have given an exemption of 4 lakhs. Right? For example, உங்களுடைய basic pay வந்து let's just say consider 1 lakh அப்படின்னு வச்சுப்போமே. 1 lakh is your basic pay. Okay. HRA அப்படின்னு சொல்றோம். HRA எவ்வளோ? House rent allowance, your component is 60,000 rupees per month. இது 1 lakh per month, இது 60,000 rupees per month. ரைட்டா? So put together 1,60,000 you are receiving னு வச்சுக்கோங்க. இது வரைக்கும் so far 1,60,000 rupees per month. ஸோ இதுக்கு நீங்கள் 12 மந்த்ஸுக்கு நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா 19,48,000 பர் இயர் நீங்கள் earn பண்ணுங்க. இதுக்கு ஃபுல்லி டாக்ஸபிள் தான், நீங்கள் பே பண்ணணும். சப்போஸ் நீங்கள் ரெண்டட் ஹவுஸில் இல்லாமல் ஓன் ஹவுஸில் இருக்கீங்க அப்படின்னா ஃபுல்லி டாக்ஸபிள். சார் நான் ரெண்ட் ஹவுசஸில் இல்லை, நான் வந்து இதில் இருக்கேன், சொந்த வீட்டில் தான் இருக்கேன், சொந்த வீட்டில் இருக்கேன், ஓன் ஹவுஸில் இருக்கேன். வெதர் am I eligible for house rent allowance? No. When you are in own house, how can you pay rent? நீங்கள் எப்படி உங்களுக்கே ரெண்ட் கொடுத்துப்பீங்களா? கிடையாது. அப்போ சார் இன்னும் ஒருத்தர் வரான், சார் நான் கிரவுண்ட் ஃப்ளோரில் எங்கள் அப்பா இருக்காரு, ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் நான் இருக்கேன், வீடு எங்கள் அப்பா பேரில் தான் இருக்கு, வீடு எங்கள் அப்பா பேர், கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிறது ஃபாதர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிறது சன்னு. ரைட்டா? இப்போ என்ன பண்ணுறான், சார் நான் எங்கள் அப்பாவுக்கு நான் வாடகை கொடுக்குறேன் அப்படின்ட்டு என்ன பண்ணுறான், அப்பாவுக்கு வாடகை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்பா எனக்கு பேங்க்லேருந்து நீங்கள் விட்ரா பண்ணி ஏடிஎம்லேருந்து கேஷ் விட்ரா பண்ணி என்கிட்ட திருப்பியே கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு பேங்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஏன்னா if the income tax is come for scrutiny, then you will be under pressure, right? So in order to show that there is some transaction is happening, you are supposed to do it. ரைட்டா? பேங்க் டிரான்சாக்ஷனுக்கு நீங்கள் அதை பண்ணி தான் ஆகணும். ஐ மீன் இன்கம் டேக்ஸ்லேருந்து நீங்கள் அவங்க பண்ணணும்னா நீங்கள் தட் இஸ் இது நம்ம டிஸ்கஸ் பண்ணக்கூடாது. இஃப் யூ கோ டு ஆடிட்டர் ஹில் கைட் யூ. இஃப் தேர் இஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு கிளைம் இன்கம் டேக்ஸ் பே பண்ணுறது கவர்மெண்ட்டுக்கு நல்லது. கவர்மெண்ட்டுக்கு நம்ம சம்பாதிக்கிறதுல we are enjoying benefit from the government. Government is laying roads for us. They are giving security for us. Whatever educational institutions we are studying, all are approved by the government authorities. Otherwise, the building would not be in a correct standards, right? So, அதெல்லாம் கவர்மெண்ட் வந்து பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னால் we are enjoying the benefits. We are living in this world. If you go any other country, there may be a chance that you will shot dead in the middle of the road. There is no security, but you are freely roaming around in the roads without any a problem. So that means government is making sure that they are giving you benefits. So in turn, whenever you are earning from this country, you supposed to pay tax. Or if you don't want to pay, go to Dubai. அப்போ நீங்கள் துபாயாக இருந்தீங்கன்னு சொன்னால் தென் ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் ஆல் ஸ்பெஷல் ரேட்ஸ் ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் பார்த்துட்டு நீங்கள் பே பண்ணலாம். ஓகே. ஸோ திஸ் கேஸ் நீங்கள் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதுக்கப்புறம் அப்பா கிட்டேருந்து வாங்கிக்கலாம். ரைட்டா? அதே மாதிரி ரெண்டட் ஹவுஸில் இருக்க மாதிரி நீங்கள் கணக்கு காமிச்சு நீங்கள் பண்ணிக்கலாம். இது ஒரு முக்கியமான விஷயம். அடுத்தது எக்ஸம்ஷன் பேஸ்ட் ஆன் ஆக்சுவல் எக்ஸ்பெண்டிச்சர். இப்போ தான் நம்ம சீன்கே வரும். என்னது சார், இந்த ஹெச்ஆர்ஏ ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் நான் வாங்கிட்டேன், அதில் எவ்வளோ டேக்ஸு எவ்வளோ டேக்ஸ் இல்லை, எனக்கு இது எப்படி கால்குலேஷன் பண்ணுறது, இது எவ்வளோ எக்ஸம்ஷன், ஹெச்ஆர்ஏல எனக்கு எவ்வளோ எக்ஸம்ஷன், ஆக்சுவல் எக்ஸ்பெண்டிச்சரை பேஸ் பண்ணி உங்களுக்கு எக்ஸம்ஷன் என்னது அப்படின்னா
நீங்கள் மெட்ரோஸில் இருக்கீங்கன்னா, என்னது மெட்ரோஸு? டெல்லி, மும்பை, டெல்லி, மும்பை, கல்கத்தா, சென்னை. இது 4 தான் மெட்ரோஸ். இது 4 தவிர வேறு எதுவுமே மெட்ரோஸ் இல்லை. ஆஸ் பர் இன்கம் டேக்ஸ் ஆக்ட். இதில் இருந்தீங்கன்னா நீங்கள் வாங்குகிற ஹெச்ஆர்ஏல 50% exemption or 40% of your salary. Sorry, 50% of your salary in terms of metro cities இருக்கீங்கன்னா or 40% in terms of non-metro cities. அப்படி இல்லைன்னா ஆக்சுவல் ஹெச்ஆர்ஏ எவ்வளோ ரிசீவ் பண்ணீங்க ஆர் ரெண்ட் பெய்டு மைனஸ் 10% ஆஃப் சாரி விச் எவர் இஸ் லெஸர் இஸ் எக்ஸம்டட் ஃப்ரம் டேக்ஸ். அப்போ இதில் இருக்கிறது இதில் எது ரொம்ப கம்மியோ அதை தான் நான் உனக்கு டேக்ஸ்லேருந்து எக்ஸம்ஷன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறோம். இது நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ். பேசிக் டிஎன்எஸ் அலவன்ஸ் சேல்ஸ் கமிஷன் ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். இஃப் த எம்ப்ளாயி லிவ்ஸ் இன் ஓன் ஹவுஸ் or in a house without paying any rent, HRA residue is fully taxable. This is ஆனால் அதுக்கு people will find ways to do it. ரைட்டா? அது நம்ம ஆல்ரெடி இன்னொன்று டிஸ்கஸ் பண்ணிட்டோம். நியூ டிடிஆரில் உங்களுக்கு கிடையவே கிடையாதுன்னு நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டோம். சரி, இது ஒரு ஆக்சுவல் விஷயம். இப்போ சார் இவன் இந்த மெட்ரோ சிட்டிஸில் எனக்கு ஒரு சின்ன ஒரு குழப்பம் இருக்குது, ஒரு சின்ன ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. இதை நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். என்ன கன்ஃபியூஷன்னா, சார் என் ஆஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லொக்கேஷனில் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எம்ப்ளாயி வந்து எங்கே ஸ்டே பண்ணியிருக்காருன்னா செங்கல்பட்டில் ஸ்டே பண்ணியிருக்காருன்னு வச்சுப்போம். செங்கல்பட்டில் இருக்கார் எம்ப்ளாயர் ஆர் கம்பெனின்னு வச்சுப்போம். அப்போ தான் டிஃப்ரென்ஸ் புரியும். கம்பெனி வந்து சென்னையில் இருக்குது. அவர் டெய்லி வந்துட்டு போயிட்டுருக்காரு. செங்கல்பட்டில் அவர் ஸ்டே பண்ணிட்டு இருக்காருல்ல, அங்கே தான் ஒரு ரெண்ட்டுக்கு இருக்காரு. ஹவுஸ் ரெண்ட்டை வந்து அங்கே தான் எடுத்திருக்காருன்னு வச்சுப்போம். ஹெச்ஆர்ஏ ரிசீவ் பண்ணுறாரு. ஆனால் ஹவுஸ் எங்கே இருக்குது? செங்கல்பட்டில் இருக்குது. கம்பெனி எங்கே இருக்குது? சென்னை இருக்குது. சார் இப்போ இவர் மெட்ரோவில் வந்தால் 50, செங்கல்பட்டுனா நான் மெட்ரோ 40. சார் நான் இப்போ எம்ப்ளாயி எங்கே வேர் ஹீ இஸ் ஸ்டேயிங் தட் ஷுட் பி கன்சிடர்ட். Okay, which should be considered? Which place should be considered? Is it Chengalpattu where he currently is staying? Is that should be considered, or the place where he is working, his working location should be considered? Which one we have to consider in terms of calculation for HRA? The obvious answer is சென்னை. சார் ஹவுஸ் ரெண்ட் அங்கே இருக்கு, ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் தானே கொடுத்துருக்கோம், அப்படி கிடையாது. கம்பெனி எங்கே இருக்கு? த பிளேஸ் ஆஃப் ஒர்க்கிங் இஸ் வாட் இம்பார்ட்டன்ட். த பிளேஸ் ஆஃப் ஒர்க்கிங் இஸ் வாட் இம்பார்ட்டன்ட். அது ரொம்ப முக்கியமான விஷயம். சரி, இப்போ இந்த இடத்துல ஒரு சென்னையில் இருக்காருன்னா அப்படி 50%. சரியா? அப்போ ஞாபகம் வச்சுக்க வேண்டியது 40யா 50யா கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக எவ்வளோ ஹெச்ஆர் ரிசீவ் ஆயிடுச்சு? ரெண்ட் பெய்டு மைனஸ் 10% ஆஃப் த சேலரி விச் எவர் இஸ் லெஸ், அதை தான் வந்து எக்ஸம்ஷன் பண்ணிக்கலாம். ஓகே, சின்னதாக ஒரு குயிக்காக ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். இந்த வீடியோ இப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் முடிச்சிடலாம். இப்போ சப்போஸ் ஒரு நான் மெட்ரோவில் இருக்காரு, 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறாருன்னு வச்சுக்கோங்களேன். 1 லட்ச ரூபா ஒருத்தருடைய சம்பளம். 1 lakh இஸ் வாட் சம்மன் இஸ் earning. ஓகே, ஹெச்ஆர் எப்படி கால்குலேட் பண்ணுறது? சார் கன்சிடர் தட் ஹீஸ் இன் செங்கல்பட்டில் தான் கம்பெனியே இருக்குன்னு வச்சுக்கோங்க. செங்கல்பட்டு தான் கம்பெனியே இருக்குது அப்படின்னு சொன்னால் 40% ஆஃப் த சேலரி எவ்வளோ? இது சேலரின்னு வச்சுக்கோங்க, 40,000. ரைட்டா? ரெண்டாவது, ஆக்சுவலாக அவருக்கு ஹெச்ஆர்ஏ எவ்வளோ ரிசீவ் ஆச்சு? ஆக்சுவல் ஹெச்ஆர்ஏ அவருக்கு கம்பெனி எவ்வளோ ரிசீவ் ஆச்சுன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 60,000 ரூபாய் ரிசீவ் ஆச்சுன்னு வச்சுப்போம். ரைட்டா? ரெண்ட் எவ்வளோ கொடுக்குறாரு அப்படின்னு பார்த்தா ரெண்ட் ஒரு 24,000 தான் கொடுக்குறாரு. எதுக்கு? அவர் தங்கியிருக்க வீட்டுக்கு. 10% ஆஃப் த சேலரி 10% ஆஃப் த சேலரி 10,000. அப்போ 24,000 மைனஸ் 10,000 14,000. இப்போ பாருங்க, இந்த மூணுத்தையும் கன்சிடர் பண்ணுங்க. அவுட் ஆஃப் தீஸ் 3 விச் இஸ் லெஸர்? 14,000. ஆப்வியஸ்லி 14,000 லெஸர். இந்த 14,000 மட்டும்தான் நீங்கள் டேக்ஸில் எக்ஸம்ஷன் பண்ணிக்கலாம்னு இன்கம் டேக்ஸ் சொல்கிறாங்க. ஏன் சார் கம்மியாக இருக்கிறத பண்ணிக்கணும்னு சொல்கிறாங்க? கம்மியாக இருக்கிறத பண்ணாதான் whichever is lesser is allowed for tax exemption, then the tax revenue for the government will be on the higher end so that they can do good for the people. மக்களுக்கு நல்லது பண்ணணும்னா உங்ககிட்ட வரி அதிகமாக வாங்கணும்.
உங்ககிட்ட டாக்ஸ் அதிகமாக கலெக்ட் பண்ணால் தான் மக்களுக்கு நல்லது செய்ய முடியுன்ற ஒரு நல்ல எண்ணத்தில் உங்ககிட்ட என்ன பண்ணுறாங்க, டாக்ஸை எந்த அமௌண்ட் இருக்கிறதுலே கம்மி 40% ஆஃப் த சேலரியா இன் டர்ம்ஸ் ஆஃப் நான் மெட்ரோஸ். மெட்ரோஸ்னால் இங்கே 50% ஆஃப் த சேலரி நம்ம போடணும். ஆக்சுவல் ஹெச்ஆர்ஏ 60,000 வருது சார். இந்த ஹெச்ஆர்ஏ 60,000 ஃபுல்லாக எக்ஸம்ஷனாக கிடையாது. ரெண்ட் பெய்டு எவ்வளோ கொடுத்தீங்க? ஆக்சுவலாக இதுக்காக தானே, ரெண்ட்டுக்காக தானே அவ்வளோ சேவ் ஆனீங்க. -10% ஏதோ சேலரி சார். ஏன் சார் இந்த -10% 20%? திஸ் இஸ் அ ரோல்ஸ் பாஸ். இது 10% ஏதோ சேலரி. அப்போ அது ஒரு 14,000 வருது. விச் எவர் இஸ் லெஸ்ஸர், 14,000 இஸ் லெஸ்ஸர். ஸோ 14,000 இஸ் த லோவஸ்ட் அமௌண்ட் தட் கேன் பி எக்ஸம்டட் ஃப்ரம் டேக்ஸ். இதே ப்ராப்ளம்ல ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் த ரெண்ட் இஸ் 40K அப்படின்னா அப்படியே கால்குலேஷன் பண்ணுங்களேன். 40K அப்படின்னு சொன்னால் 40% ஆஃப் த சேலரி அதே மாதிரி தான் வரும். 40% ஆஃப் சேலரி விச் இஸ் 40,000. ஆக்சுவல் ஹெச்ஆர்ஏ 60,000 and ஆக்சுவல் ஹெச்ஆர்ஏ 60,000, 40K 60,000. மூணாவது 24,000 ரெண்ட் பெய்டு. சாரி, this time 40,000 ரெண்ட் பெய்டு -10% ஆஃப் சேலரி 10,000. இப்போ 30,000 வரும். அப்போ 30,000 வருது அப்படின்னு சொன்னால் 40,000, 60,000, 30,000, whichever is lesser, 30,000 is lesser. Whichever is less is exempted first. இப்போ எவ்வளோ? 30,000 டேக்ஸ். நம்ம 30,000 டேக்ஸ் கட்ட தேவையில்லை. 30,000 நம்ம டேக்ஸில் எக்ஸம்ஷன் வாங்கிக்கலாம். அந்த இன்கமில் சேலரியில் 30,000 நம்ம இப்போ 1 lakh சேலரி வாங்கினா 30,000 70,000 தான் உங்கள்கிட்ட. அப்போ ஹெச்ஆர்ஏ 60,000னா டாக்ஸபிள் ஹெச்ஆர்ஏ 30,000 தான். புரியுதுங்களா? 30,000 நீங்கள் எக்ஸம்ஷன் வாங்கிக்கலாம். அப்போ இதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது சார்? ரெண்ட்டு நான் 24,000 நான் பே பண்ணால் நான் 14,000 தான் எக்ஸம்ஷன் வாங்க முடியுது. ஆனால் நான் 40,000 ரெண்ட்டு பே பண்ணால் நான் 30,000 எக்ஸம்ஷன் வாங்க முடியுது. ரைட்டா? ஸோ ஹியர் வி ஆர் கெட்டிங் டு அ கன்க்ளூஷன். த ஹையர் த ரெண்ட் யூ பே, த ஹையர் த எக்ஸம்ஷன் ஆன் ஹெச்ஆர்ஏ. நீங்கள் ரெண்ட்டு எவ்வளோத்துக்கு எவ்வளோ அதிகமாக பே பண்ணுறீங்களோ அவ்வளோத்தரும் நீங்கள் எக்ஸம்ஷன் வாங்கிக்கலாம். சரி, இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்துக்கலாமா? நீங்கள் இருக்கிறதுலே ரொம்ப கம்மியான ரெண்ட் பே பண்ணுறீங்க. ஒரு 3,000 தான் நீங்கள் ரெண்ட் பே பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஒரு 4 பேர் சேர்ந்து ஒரு ரூம் எடுத்துருக்கீங்க. ரெண்ட்டே ஒரு 12,000 ருபீஸ் தான். அப்போ 4 பேருக்கு 3,000 ருபீஸ் தான் வருது ரெண்ட்டு. அதான் உங்ககிட்ட ப்ரூஃப் இருக்குது. 3,000 ருபீஸ் தான் நீங்கள் ரெண்ட் ரெசிப்டாக வச்சுருக்கீங்க. ஆனால் உங்களுடைய பேசிக் சேலரி, ஐ மீன் பேசிக் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 1 lakh வச்சுக்கோங்களேன். ஹெச்ஆர்ஏ வந்து உங்களுக்கு ஒரு 60,000 கொடுக்குறாங்க. ரைட்டா? இப்போ ஓன் ஹவுஸான்னு கேட்டால், இல்லை ஓன் ஹவுஸ்லாம் இல்லை, ரெண்ட்டுக்கு தான் சார் இருக்கும். 3,000 தான் நாங்கள் சேலரி வச்சுருக்கோம், ரெண்ட்டு பே பண்ணிட்டுருக்கோம் அப்படின்னு சொன்னால். இப்போ பாருங்களேன், அப்போ 40% ஆஃப் சேலரி 40K, ஹெச்ஆர்ஏ ஒரு 60K, ரெண்ட்டுக்கு வந்து ஒரு 3,000 பே பண்ணுறோங்க. 10% ஆஃப் த சேலரி இஸ் 10,000. இப்போ இது மைனஸில் தான் வரும். மைனஸில் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஆக்சுவலாக இட் இஸ் 0. மைனஸ்னால் நம்ம மைனஸ் பண்ண முடியாது, 0 தான் போடுவோம். அப்போ விச் எவர் இஸ் லெஸ்ஸர் 0. அப்போ 3,000 பே பண்ணால் கூட நீங்கள் எக்ஸம்ஷன் வாங்க முடியுமான்னு கேட்டால் ஹெச்ஆர்ஏ ஃபுல்லி டேக்ஸபிள் ஆகிடுது. ஏன்னா 40K பெருசா, 60K பெருசு, 40K சின்னதா, 60K சின்னதா, 0 சின்னதான்னு பார்த்தா 0 தான் ஸ்மாலு. அப்போ 0 rupees தான் இஸ் எக்ஸம்டட் ஃப்ரம் டேக்ஸ். எதுக்கு? ஹெச்ஆர்ஏவோட டேக்ஸ் எக்ஸம்ஷன் கால்குலேட் பண்ணுறப்போ. சரி சார், நான் ரெண்டே பே பண்ணல, இந்த 3,000 பே பண்ணாலும் 0 தான், ஓன் ஹவுஸ் வச்சுருக்கேன், ஹெச்ஆர்ஏ ஃபுல்லி டேக்ஸபிள். முடிஞ்சிச்சா? இதுதான் குயிக்காக. ஆல்ரெடி 1 hour 19 minutes இந்த வீடியோ போயிட்டுருக்கு. குயிக்காக ஒரு சம் இல்லை 2 சம் மட்டும் பார்த்துடலாமா? இல்லை இந்த வீடியோ ஒரு சம் பார்த்துருவோம். ஒரு சம் பார்த்துட்டா யூ வில் கெட் அ கிளியர் ஐடியா. தென் வில் கோ ஃபார் அ நெக்ஸ்ட் வீடியோ. ஓகே, ப்ராப்ளம் நம்பர் 5, ரெண்ட் அலவன்ஸ். இல்லை ஒரே ஷார்ட்டில் கூட ரெண்ட் அலவன்ஸை முடிச்சுட்டு கூட போகலாம். சரி பார்ப்போம். இல்லை ஷார்ட்டாக கொஞ்சம் ஸ்பீட் பண்ணால் கூட பண்ணலாம். ஓகே,
X who resides in Delhi gets 3 lakhs per annum as basic salary. Okay, இருக்கட்டும். நமக்கு ஆல்ரெடி தெரியும் salary அப்படின்னாலே salary is basic plus DA forming part of salary plus sales commission. Salaryனாலே இதான். ஓகே 3 lakhs basic salary வாங்குறாரு அப்போ 3 lakhs plus he receives 50,000 per annum as house rent allowance வாங்குறாரு 50,000 house rent allowance வாங்குறாரு. House rent allowance does not come to a salary, ரைட்டா? அதெல்லாம் அலவன்ஸில் வந்துடும். He receives 50,000 as house rent allowance. Rent paid by him is 40,000 per annum. டிஏ வருதா? டிஏ வரல. சேல்ஸ் கமிஷன் ஏதாவது வரல. அப்போ சேலரி வந்து 3 lakhsன்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. சேலரி இப்போ ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் எவ்வளோ வாங்குறாரு? He receives 50,000 as house rent allowance. ஆனால் ரெண்ட் எவ்வளோ பே பண்ணுறாரு? 40,000 தான் பே பண்ணுறாரு. ஹெச்ஆர்ஏ 50,000 வாங்குறாரு, ரெண்ட் 40,000 தான் பே பண்ண. இப்போ என்ன கேட்குறாங்கன்னா டாக்ஸபிள் அமௌண்ட் ஆஃப் ஹெச்ஆர்ஏ கேட்குறாங்க. அப்போ நம்ம சேலரி ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சாச்சா? பேசிக் ப்ளஸ் டிஏ ப்ளஸ் சேல்ஸ் கமிஷன் தான் சேலரி, முடிஞ்சிச்சா? இப்போ அடுத்தது டாக்ஸபிள் ஹெச்ஆர்ஏக்கு என்னது பண்ணது? 3 விஷயங்கள் பார்க்கணும். டாக்ஸபிள் ஹெச்ஆர்ஏக்கு 3 விஷயத்தை பார்க்குறோம். என்ன பார்க்குறோம்? டாக்ஸபிள் ஹெச்ஆர்ஏக்கு ஃபஸ்ட்டு மெட்ரோவா நான் மெட்ரோவா? டெல்லி மெட்ரோ. அப்போ 50% ஆஃப் சேலரி. 50% ஆஃப் த சேலரி 1.5 lakhs. ஏன் சார் 1.3 lakhsல 50% இஸ் 1.5 lakhs. ரெண்டாவது அமௌண்ட் ஆஃப் ஹெச்ஆர்ஏ ரிசீவ்டு. ஹெச்ஆர்ஏ எவ்வளோ ரிசீவ் பண்ணார்? ஆக்சுவலாக 50,000 ரிசீவ் பண்ணார், கரெக்டாக? 50,000. இப்போ இது ரெண்டுத்துல எது சின்னதுன்னு மட்டும் பார்க்கக்கூடாது. மூணாவது ஒரு விஷயம், ரெண்ட் பெய்டு மைனஸ் 10% ஆஃப் சேலரி. ரெண்ட் பெய்டு எவ்வளோ? 40,000 தான் பண்ணார். எங்கே கொடுத்துருக்கான் கொஷினில்? மைனஸ் 10% ஆஃப் சேலரி. 3 லட்சத்தில் 10% 30,000. 40K மைனஸ் 30K 10K. அப்போ இது மூணுத்தில் ஆப்வியஸாக எது சின்னது? 10K. அவ்வளோதான். ஸோ இந்த 10K போச்சு அப்படின்னு சொன்னால் 50K ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் வாங்கிட்டு இருக்காரு இல்லையா? அந்த 50K மைனஸ் 10K 40K இஸ் டாக்ஸபிள் ஹெச்ஆர்ஏ. அவ்வளோதான். இப்போ இந்த ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் படிக்கிறதுல ஒரு பிரயோஜனமும் இல்லை. தெர் இஸ் நோ யூஸ் இன் ஸ்டடிங் ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ். ஏன் சார்? ஏன்னா எல்லாருமே டிடிஆர் போயிட்டாங்க. டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிம் ஆர் நியூ டேக்ஸ் ரெஜிமில் there is no such HRA. House rent allowance is not at all there. ஏன்னா basic exemption himself is 4 lakhs. But still 10% of the people are following OTR. அதுக்கு நம்ம படிச்சு தான் ஆகணும். கொஸ்டின்ல கேமா நம்ம கிட்ட ஒரு கிளைண்ட் நான் OTR ஃபாலோ பண்றேன், if it decides to say, then we have to be on top of the mind, right? I mean, we note இது வந்து இதோட நாலேஜ் நமக்கு கண்டிப்பாக தேவை, ரைட்டா? இன்னொரு குயிக்காக ஒரு சம்ம பார்த்தோன்னா ஹெச்ஆரோட சம்ம நம்ம பார்த்துட்டு தென் வி வில் நெக்ஸ்ட் வீடியோ வில் ஓப்பன் அ ஃப்ரெஷ் டாபிக். 6 சம் போயிடலாமா? ஈஸி தான். கான்செப்டை பார்த்தாச்சு அப்படின்னு சொன்னால் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். எக்ஸ் இஸ் அ ரெசிடென்ட் ஆஃப் பெங்களூர். 8 lakhs per annum என்றது பேசிக். 8 lakhs per annum என்றது பேசிக். 1,20,000 டியர்னஸ் அலவன்ஸும் கொடுத்துருக்கான், ஃபார்மிங் பார்ட் ஆஃப் சேலரி. ஓகே. 10% commission on sales made by him. Okay, sales made by X during the previous year 8 lakhs கொடுத்துருக்கோம். அது 10% commission. And 7,500 per month as a house rent allowance. இப்போ determine, okay, however he pays 8,000 per month as house rent. அவ்வளோதான் பே பண்ணுறான். HRA 7,500, ஆனால் 8,000 தான் அவன் ரெண்ட் பே பண்ணுறான். 8,000 அதை விட அலவன்ஸ் கிடைக்கிறத விட அதிகமாக பே பண்ணுறான். ஓகே. டிட்டர்மைன் த குவாண்டம் ஆஃப் ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் எக்ஸம்டட் ஃப்ரம் ஹெச்ஆர்ஏ எவ்வளோ டாக்ஸபிள் அப்படின்னு கேட்கலாம். ஓகே, குவாண்டம் ஆஃப் ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் எக்ஸம் ஃப்ரம் டேக்ஸ். ஓகே, எவ்வளோ டேக்ஸ் எக்ஸம்ஷன் கிடைக்கும்? டாக்ஸபிள் ஹெச்ஆர்ஏ கேட்கல, டேக்ஸ் எக்ஸம்ஷன் ஹெச்ஆர்ஏல எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு தான் கேட்கணும். கொஸ்டின் தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம சேலரி கண்டுபிடிச்சாகணுமா? ஸோ சேலரி இஸ் ஈக்குவல் நமக்கு தெரியும் பேசிக் ப்ளஸ் டியர்னஸ் அலவன்ஸ் ஃபார்மிங் பார்ட் ஆஃப் சேலரி. இது ஃபார்மிங்கில் இருக்கிறத மட்டும்தான் ஆட் பண்ணணும், ப்ளஸ் சேல்ஸ் கமிஷன். அப்போ பேசிக் எவ்வளோ வருது? 8 lakhs வருது.
ஓகே. டியர்னஸ் அலவன்ஸ் ஃபார்மிங் பார்ட் ஆஃப் சேலரி ஃபார்மிங் பார்ட் ஆஃப் சேலரி 1,20,000 120K. சேல்ஸ் எவ்வளோ? 10% கமிஷன் ஆன் சேல்ஸ் மேட் பை ஹிம். சேல்ஸ் வந்து 8 lakhs. அப்போ அது ஒரு 80K. அப்போ டோட்டலாக 10 lakhs. எப்படிமா 120 + 80 2 lakhs, 2 lakhs + 8 lakhs 10 lakhs. இப்போ நம்மளுக்கு சேலரி தெரிஞ்சு போச்சு. சேலரி 10 lakhs. இப்போ ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் கால்குலேட் பண்ணலாமா? என்ன சிட்டி, மெட்ரோவா நான் மெட்ரோவா? பெங்களூர் நான் மெட்ரோ. அப்போ ஃபஸ்ட்டு வந்து 40% ஆஃப் சேலரி. தட் இஸ் 40% ஆஃப் சேலரி என்ன வரும்? 4 lakhs வரும். ரெண்டாவது ஹெச்ஆர்ஏ ரிசீவ்டு எவ்வளோன்னு பார்க்குறோம். ஹெச்ஆர்ஏ ரிசீவ்டு வந்து பார்த்தீங்கன்னா 8,000 rupees பர் மந்த் கொடுத்துருக்காங்க. 8,000 rupees பர் இயருக்கு இருக்காது. 8,000 rupees பர் மந்த் வந்து ஹிஸ் பேயிங். ஓகே 7,500 தான் பே பண்ணுறோம். அப்போ 7,500 × 12 எவ்வளோன்னா, நோட்ஸ் மாதிரி எழுதிப்போம். கால்குலேட்டர் தாட்னா 7,500 × 12 90,000. ஓகே. ரெண்ட் பெய்டு பை ஹிம் 8,000. அது வந்து 96,000 மைனஸ் 10% ஆஃப் த சேலரி. இதில் 10% எவ்வளோ? 10% ஆஃப் 10 lakhs வந்து 100K. ஸோ இது வந்து -4,000 வரும். 96Kலேருந்து 100K. அப்போ 0ன்னு வச்சுப்போம். விச் எவர் இஸ் லெஸ்ஸர். எது லெஸ்? இதான் லெஸ். அப்போ எக்ஸம்ப்டன் ஃப்ரம் டேக்ஸ் வந்து டேக்ஸே கிடையாது. டேக்ஸு ஃபுல்லாக உண்டு. ஹெச்ஆர்ஏக்கு ஃபுல்லாக உண்டு. என்ன ஹெச்ஆர்ஏ? அவன் 90,000 வாங்குறான் இல்லையா? அந்த 90,000 வந்து ஃபுல்லி டேக்ஸபிள். இதான் ஆன்சர். ஸோ என்ன பண்ணணும்? நம்ம என்ன சஜஸ்ட் பண்ணுவோம் ஆஸ் அன் ஆடிட்டராக கிளைண்ட்டுக்கு? சார் கோ ஃபார் நியூ டேக்ஸ் ரெஜிம். டிடிஆருக்கு போயிடுங்க. டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிம் போயிடுங்க. ஏன்னா நீங்கள் ஓல்டில் இருந்தீங்கன்னு சொன்னால் 90,000 உங்களுக்கு ஹெச்ஆர்ஏ ஃபுல்லி டேக்ஸபிள் வருது. ஏன்னா ஆஸ் பர் த ரூல்ஸ் 40% ஆஃப் த சேலரி ஹெச்ஆர்ஏ ரிசீவ்ட் ஆர் rent paid minus 10% of whichever is less is exempted from tax. whichever less is பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் 96,000 தான் வந்து ரெண்ட்டாகவே பே பண்ணியிருக்கீங்க. ஆனால் 10% ஆஃப் த சேலரி உங்களுக்கு அதிகமாக இருக்குது. நீங்கள் ரெண்ட்டு வந்து கம்மியாக பே பண்ணியிருக்கீங்க, சேலரி அதிகமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நல்லா இது சூப்பர் ஸ்டேட்மெண்ட்டு. ரெண்ட்டு லெஸ்ஸராக இருக்குது, 10% ஆஃப் சேலரி அதிகமாக இருக்குது. If 10% super okay, if 10% of your salary exceeds the rent you are paying, then you better go for a default tax regime. Otherwise your entire HRA is taxable. ஏன்னா இது மைனஸில் வந்துடும். இப்போது ரெண்ட்டு பே பண்ணதே 96,000 தாங்க. 100K வந்து 10% ஆஃப் சேலரினா மைனஸில் வரும்போது ஆப்வியஸ்லி 0 தான். அப்போ 0 தான் உங்களுக்கு ஹெச்ஆர்ஏ எக்ஸம்ஷன். அப்போ 0 ஹெச்ஆர்ஏ எக்ஸம்ஷன் அங்கே போகிறதுக்கு 4 lakhs அங்கே பேசிக் எக்ஸம்ஷனை வாங்கிட்டு போயிடலாம் எங்கே டிடிஆரில். முடிஞ்சா என்ன ஒரு சம் பார்ப்போமா? நான் ஒரு சம் பார்த்துட்டேன். ஓகே, 2 சம் பார்த்துட்டா முடிஞ்சிச்சு. 2 சம் பார்த்துட்டா நமக்கு என்ன முடியுது? ஹெச்ஆர்ஏ அலவன்ஸே முடியுது. ஏன்னா இது ஆக்சுவலாக கொஞ்சம் பெரிய சம். இப்போ நம்ம பார்க்க போகிறது மோஹித்தோட கேஸு. பட் நம்ம பார்த்துட்டா இது கிட்ட கிளியர் ஐடியா ஹெச்ஆர்ஏ அலவன்ஸ் எப்படி பே பண்ணணுன்றது. மிஸ்டர் மோஹித் என்ன பண்ணுறாரு? XY லிமிடெட் அப்படின்ற கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாரு. ஆன் அ பேசிக் ஆஃப் 10,000 rupees per month. அப்போ 1,20,000 rupees per year பேசிக் மட்டுமே இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு சேலரி தான் கால்குலேட் பண்ண போகிறோம். ரைட்டா? ஹி இஸ் ஆல்சோ ஓகே, கொஷினை படிக்கிறத விட is entitled to dearness allowance of 100% of basic salary, 50% which is included in the salary as per terms. 50% is the forming part of salary. Okay. The company gives him house rent allowance 6,000 rupees per month. Okay. அவங்க கொடுக்குறதே per month 6,000 தான், which was increased to 7,000 rupees per month with effect from Janலேருந்து. வேறு
அதே ஃபினான்ஷியல் இயரில். ஆனால் 3 மந்த்ஸுக்கு வேறு மாதிரி இருக்குது. ஏன்னா ஜான் வந்து ஸ்டார்ட் ஆகுது. கால்ஸ் இன்க்ரிமெண்ட் ஆஃப் ₹1000 பெர் மந்த்து இன் இஸ் பேசிக் சேலரி. ஓகே, சேலரியும் மாறுது, ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸும் மாறுது. ஓஹோ, கொஞ்சம் இது ஹேண்டில் பண்ண முடியாது. ரெண்ட் பெய்ட் பை ஹிம் அதுவும் மாறுதான். ஏப்ரல் மேக்கு வந்து நெல் அப்பா கூட இருந்தான், ரெண்ட் அவன் பே பண்ணல. அக்டோபர் டு 25ல ₹6000 பெர் மந்த்து. ஆனால் பெங்களூரில் இருந்தான். என்னென்ன கொடுக்குறான் பாருங்கள். நவம்பர் 25 March 27, ₹8,000 per month accommodation, Chennai. Bangalore non-metro, Chennai metro. Compute his gross salary for assessment year 2026-27. Start பண்ணலாமா? Solution. என்னது? First basic salary 10,000 per month, which is எப்போலேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொன்னால் 1/1/2026. அது கிடையாது. Basic salary 10,000 rupees per month. Basic salary 10,000 rupees per month. This is 10,000 rupees per month வாங்கிட்டு இருக்காரு. ஆனால் with effect from 1/1/2026. அப்போ 1/1/2026ல அவருக்கு என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், அப்போ ஃபெப்ரவரியிலிருந்து என்ன ஆகும், அவருக்கு சேலரி அதிகமாகும். இது இந்த டேட்டு. இன் இஸ் பேசிக் சேலரி வித் எஃபெக்ட் ஃப்ரம் 1/1/2026. இது அப்போ இதோட சேலரி மார்ச்லேருந்து ஆட் ஆகும். ஓகேவா? இதில் வேறு இவர் ஏப்ரலுக்கும் மேக்கும் சேலரி வேறு பே பண்ணல. கரெக்டா? Solution. April, May 2025 nil as he stayed with his parents. இப்போ ஆக்சுவலாக என்ன கால்குலேட் பண்ண சொல்கிறாங்க, கம்ப்யூட் இஸ் கிராஸ் சேலரி ஃபார் அசஸ்மெண்ட் இயர் டு த கிராஸ் சேலரியை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அஸ்யூமிங் தட் இஸ் எக்ஸசைஸ் ஆப்ஷன் ஆஃப் ஷிஃப்டிங் அவுட் ஆஃப் டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிம் அண்டர் செக்ஷன் 115 BAC 1Aல ஷிஃப்டிங் அவுட் ஆஃப் இப்போ டிடிஆர் இருக்குது, டிடிஆர்லேருந்து ஷிஃப்டிங் அவுட் வெளியே போகிறோம், நம்ம ஓடிஆரை ஃபாலோ பண்ணணும் அர்த்தம். ரைட்டா? ஸோ இப்போ ஏப்ரல் அண்ட் மே, ஏப்ரலுக்கும் மே 2025க்கும் ஃபஸ்ட்டு கால்குலேஷன் பண்ணிடலாம். ஒவ்வொரு மாதமும் சேஞ்சஸ் இருக்குது. ரைட்டா? ஒவ்வொரு மாதமும் ரெண்ட்டு பே பண்ணுறதுல சேஞ்சஸ் இருக்குது. அதே மாதிரி சில மந்த்ஸில் அவருக்கு ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, அவருடைய சேலரியும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, பேசிக் சேலரி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் கால்குலேஷன் பண்ணால் தான் கரெக்டாக. புட்டுக்குதர் ஆவரேஜாக நம்ம பண்ண முடியாது. சரி, ஃபஸ்ட்டு இதில் ஏன்னா ரெண்ட் எதாவது பே பண்ணியிருக்காரா? நோ ரெண்ட் பெய்டு. ரெண்ட் பே பண்ணல. ரெண்ட் பே பண்ணவே இல்லை அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும், கண்டிப்பாக ரெண்ட் பே பண்ணலை அப்படின்னு சொன்னால் மைனஸில் ஒரு ஆன்சர். தேர்டு பாயிண்ட்டு. அப்போ ஆப்வியஸ்லி ஹெச்ஆர்ஏ இஸ் ஃபுல்லி டேக்ஸபிள். இங்கே வந்து ஹெச்ஆர்ஏ ஃபுல்லி டேக்ஸபிள் தான். அப்போது இந்த ஏப்ரல்லையும் மேலையும் அவருக்கு எவ்வளோ ஹெச்ஆர்ஏ? ₹6,000 per month. இனிஷியலாக 6,000 தான், அப்புறம் 7,000 தான், அதுக்கப்புறம் தான் வந்து 7,000 per month with the effect from the company giving house rental allowance of ₹6,000 which was increased. Okay, correct. 6,000 தான் சேலரி கொடுத்துட்ருக்காங்க. அப்போ ஏப்ரல்லையும் மேலையும் இல்லை, ஜான் 2026ல தான் அவருக்கு 7,000 மாறுது. ஓகே, அப்படின்னு பார்த்தா அப்போ ₹6,000 வந்து அவர் 12 மந்த்ஸுக்கு பே பண்ணுறாருன்னு சொன்னால், சாரி, அந்த 2 மந்த்ஸுக்கு அவர் பே பண்ணவே இல்லையா, ரெண்டே பே பண்ணல இல்லையா, அது 12,000. அந்த 12,000 வந்து ஃபுல்லி டேக்ஸபிள். ரெண்ட்டு பே பண்ணாதால கண்டிப்பாக அதுதான் அந்த 2 மாதத்துக்கு கணக்கு பண்ணணும். அந்த 2 மாதம் கணக்கு பண்ணதுக்கு 12,000 ஃபுல்லி டேக்ஸபிள். அடுத்தது கேஸ் 2. ஜூன் டு அக்டோபர் 25. ஜூன் டு அக்டோபர் 25. ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர். அது ஏன் சார் அந்த ஜூன் டு அக்டோபர்? இந்த கேஸ் நம்ம எடுத்துக்கோங்க.
இந்த கேஸில் 6,000 rupees per month for accommodation in Bangalore. பெங்களூருக்கு அவர் ரெண்ட் பே பண்ணுறார். இதெல்லாம் அவங்க கொடுத்துருக்க ரெண்ட் டீட்டெயில்ஸ் அவர் பே பண்ணுறார். ஜூன்லேருந்து அக்டோபர் வரைக்கும் அவர் ரெண்ட் பே பண்ணுறார். இப்போ அங்கே அவருக்கு ரெண்ட்டே பே பண்ணாதால அதான் கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு அதை நம்ம ஃபுல்லாக இது சேலரியே கால்குலேஷன் பண்ணாமல் பண்ணிட்டோம். ஆனால் இங்கே அவர் ரெண்ட் பே பண்ணுறாரு இல்லையா, ரெண்ட் பே பண்ணுறப்ப நம்ம சேலரி ஃபஸ்ட்டு கால்குலேஷன் பண்ணி ஆகணும். ஸோ சேலரி இஸ் ஈக்குவல் டு நமக்கு தெரியும் பேசிக் ப்ளஸ் டியர்னஸ் அலவன்ஸ் ப்ளஸ் சேல்ஸ் கமிஷன். சேலரி எவ்வளோ? அவருடைய சேலரி 10,000 rupees per month. அப்போ ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் எத்தனை மாதம்? 1 2 3 4 5. அப்போ 5 months பே பண்ணிட்டு இருக்காரு. அப்போ 5 months அப்படின்னா 50,000 rupees பேசிக் அவருக்கு கிடைச்சிருக்கு. ப்ளஸ் டியர்னஸ் அலவன்ஸ் இருக்கா? டியர்னஸ் அலவன்ஸ் 100% ஆஃப் பேசிக் சேலரி. அப்போ டியர்னஸ் அலவன்ஸ் 100% ஆஃப் பேசிக் சேலரி, 50% ஆஃப் விச் இஸ் இன்க்ளூடட் இன் த சேலரி. அப்போ 50%, 50,000 50% 25,000. டிஏ ஃபார்மிங் பார்ட் ஆஃப் சேலரி எவ்வளோ? 50% தான். டிஏ 50,000 பா, ஃபார்மிங் பார்ட் ஆஃப் சேலரி 50% தான். அது எங்கே கொடுத்துருக்காங்க? இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க, 50% தான். அப்படியே எடுத்து 50,000 அப்படியே போட்டால் முடிஞ்சு போச்சு. சேல்ஸ் கமிஷன் எதாவது இருக்கா? இல்லை. அப்போ டோட்டலோடைய சேலரி எவ்வளோ? 50,000 ப்ளஸ் 25,000 75,000. சேலரி கண்டுபிடிச்சாச்சு. மெட்ரோவா நான் மெட்ரோவா? நான் மெட்ரோ. ஏன்? பெங்களூர். எங்கே சார் கொடுத்துருக்கோம்? பெங்களூர். இங்கே பாருங்க, பெங்களூர். அப்போ நம்ம பெங்களூரை எழுதிக்கிறோம். ரைட்டா? பெங்களூர் போட்டதுக்கப்புறம் இப்போ நம்ம கால்குலேஷன் ஸ்டார்ட் பண்ணுறோம். என்னென்னு ஸ்டார்ட் பண்ணுறோம்? பெங்களூர் வந்து 1 40% ஆஃப் சேலரி. 40% ஆஃப் சேலரி எவ்வளோ? 40 சேலரி 75,000. 40% ஆஃப் த சேலரி 75,000 which is 30,000. ஓகே, நெக்ஸ்ட் ஆக்சுவல் ஹெச்ஆர்ஏ ரிசீவ்டு. மாதம் எவ்வளோ வாங்குறாரு? 6,000 வாங்குறாரு. எங்கே சார் கொடுத்துருக்கோம்? கொஷனில் கொடுத்துருக்கோம். பாருங்க, 6,000 per month இஸ் ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ். 6,000 அது 5 monthsக்கு மட்டும் நம்ம இந்த மந்த்துக்கு மட்டும் தான் நம்ம கால்குலேட் பண்ணுறோம். எவ்வளோ? 30,000. அதுவும் 30,000. அப்போ ரெண்டுத்தில் எது 30,000? இந்த 30,000 சின்னதாக, இந்த ரெண்டுமே 30,000 தான் சார். எப்படி சார் உங்களை மாதிரி யோசிக்க முடியாது சார். நெக்ஸ்ட், ரெண்ட் பெய்டு மைனஸ் 10% ஆஃப் த சேலரி. ரெண்ட் பெய்டு, ஆக்சுவலாக ரெண்ட் எவ்வளோ பே பண்ணுறாரு? அவர் எவ்வளோ பே பண்ணுறாரு அப்படின்னா இங்கே தான் கொடுத்துருக்காங்க. 6,000 rupees per month வந்து அவரே ரெண்ட் பே பண்ணுறாரு. ரெண்ட்டு 30,000. அப்போ மைனஸ் 10% ஆஃப் த சேலரி 3,000. சாரி, 10% ஆஃப் த சேலரி, இது சேலரி பாய் 7,500. அப்போ 30,000 மைனஸ் 7,500 22,500. இப்போ சொல்லுங்கள், எது சின்னது? Which is small? This is small. 22,500 is what you will get exemption. இதான் உங்களுக்கு எக்ஸம்ஷனாக கிடைக்கும். ரைட்டா? அப்போ டாக்ஸபிள் ஹெச்ஆர்ஏ எவ்வளோ? ஆக்சுவலாக இங்கே ஹெச்ஆர்ஏ 30. நமக்கு தேவை எக்ஸம்ஷன் கால்குலேஷன் பண்ண சொல்ல. கொஷின் என்ன ஆஸ் பண்ணியிருக்காங்க? ஓகே, அசஸ்மெண்ட் இயர் அஸ்யூமிங், ஓகே, ஷிஃப்டிங் அவுட் கம்ப்யூட்டர்ஸ் கிராஸ் சேலரின்னு கொடுத்துருக்காங்க. கம்ப்யூட்டர்ஸ் கிராஸ் சேலரி ஃபார் த அசஸ்மெண்ட் இயர் அஸ்யூமிங் தட் டாக்ஸபிள் ஹெச்ஆர்ஏ கால்குலேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம கிராஸ் சேலரி கண்டுபிடிக்கணும். அப்போ டாக்ஸபிள் ஹெச்ஆர்ஏ அதுக்கு தெரியும், கிராஸ் சேலரி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 30K அவருக்கு ரிசீவ் ஆயிருக்கு ஹெச்ஆர்ஏவோ, அதில் 22,500 தான் அவருக்கு எக்ஸம்ஷன் கிடைக்கும். ஸோ 7,500 இஸ் டாக்ஸபிள் ஹெச்ஆர்ஏ. புரிஞ்சிருச்சா? அடுத்த சினாரியோ, அடுத்த ரெண்டு எங்கே போகிறாரு பாருங்க, வீடு மாறுறாரு. நவம்பர் டு மார்ச், நவம்பர் டிசம்பர், அடுத்த ஒரு 5 மாதம், முதல்ல ஒரு 2 மாதம் நாடோடி மன்னர், அடுத்த ஒரு 5 மாதம், அடுத்தது ஒரு 5 மாதம், அடுத்த 5 மாதத்துக்கு நவம்பர் டு மார்ச் எங்கே போகிறாரு? 8,000 ரூபா வாடகைக்கு சென்னைக்கு வராரு. 8,000 ரூபாய் வாடகைக்கு சென்னைக்கு வராரு. எப்பயிலிருந்து? நவம்பர் டு மார்ச் 2026 வரைக்கும். இது வந்து 2025லேருந்து 26. இது ப்ரீவியஸ் ஃபினான்ஷியல் இயரில். இது தேர்ட் கேஸு. இந்த தேர்ட் கேஸுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்? கால்குலேஷன் ஃபஸ்ட்டு சேலரி ஃபஸ்ட்டு கால்குலேஷன் பண்ணிடணும். ஸோ இது எத்தனை மந்த் ஆக்சுவலாக டோட்டலாக? நவம்பர், டிசம்பர், ஜான், ஃபெப், மார்ச். 1 2 3 4. அப்போ
பேசிக் சேலரி எப்போ ஏதாவது இன்க்ரீஸ் ஆகுதான்னு பார்க்குறோம். ஆமாம், இன்க்ரீஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். என்னென்னா அவருடைய சேலரி வந்து பார்த்தீங்கன்னா ₹1000 இன்க்ரிமெண்ட் ஆகுது. எப்போ வித் எஃபெக்ட் ஃப்ரம் ஃபெப்ரவரியிலிருந்து. இப்போ ஃபெப்ரவரிக்கும் மார்ச்சுக்கும் 2 மாதத்துக்கு மட்டும் அவருக்கு 10,000க்கு பதிலாக எவ்வளோ கிடைக்கும்? ₹1000 இன்க்ரிமெண்ட் ஆகி கிடைக்கும். ₹2000 எக்ஸ்ட்ரா கிடைக்குமா? நவம்பர் ஆக்சுவலாக நவம்பர் டு மார்ச்னு நவம்பர் டு மார்ச் ரெண்ட் இங்கே பே பண்ணியிருக்காரு. ஆனால் அவருடைய ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் இன்க்ரீஸ் டு 7,000 பர் மந்த்து. டிசம்பர்லேயே ஜனவரிலேயே மாறுது. அப்போ ஜனவரியில் மாறுதுன்னு சொன்னால் அப்போ நவம்பர் டிசம்பருக்கு தனியாக நம்ம போட்டோம் ஃபஸ்ட்டு. ஓகே, எங்கெங்கெல்லாம் சேஞ்சஸ் இருக்கோ அதை ஃபஸ்ட்டு கால்குலேஷன் பண்ணணும். இப்போ 5 மந்த்ஸுக்கு போடக்கூடாது. Instead of doing it for 5 months, we should do it for 2 months, November to December. இந்த 2 மந்த்ஸுக்கு போடணும். ஏன்னா அவருக்கு அந்த சேலரி மாறுது. என்ன மாறுது? அதாவது அவருக்கு ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் மாறுது. 6,000லேருந்து 7,000 மாறுது. சேலரி மாறல. பார்த்துக்கலாமா? அப்போ ஹவுஸ் ரெண்ட் சேலரி ஃபஸ்ட்டு அவருக்கு கால்குலேட் பண்ணோம். 2 மந்த்ஸ்க்கு அவர் எவ்வளோ சேலரி? ₹10,000 per month into 2 months plus DNS allowance 50%. 20,000ல 50% எவ்வளோ? 10,000. Is there any sales commission? No, nothing. அப்போ டோட்டலாக 30,000 is what is salary. இப்போ இந்த ரூல்ஸ்க்கு வரும். 40%. ஓகே, இப்போ எங்கே வராரு? நவம்பர் டிசம்பரில் தலைவர் அதை பார்க்கணும். நவம்பர் டிசம்பரில் சென்னைக்கு வராரு. சென்னைக்கு வராருன்னா 50%. அப்போ 50% ஆஃப் சேலரி ஒன்று. ஆக்சுவல் ஹெச்ஆர்ஏ ரிசீவ்டு. மூணாவது ரெண்ட் பெய்டு. எவ்வளோ ரெண்ட் பே பண்ணியிருக்காரு? ₹8,000 பே பண்ணியிருக்காரு. 2 மாதத்துக்கு எவ்வளோ பே பண்ணுவார்? மைனஸ் 10% ஆஃப் சேலரி இஸ் 3,000. ரைட்டா? 50% ஆஃப் த சேலரி 15,000. ஆக்சுவல் ஹெச்ஆர்ஏ ரிசீவ்டு வந்து பார்த்தீங்கன்னா 12,000. எப்படி 12,000? மாதத்துக்கு ₹6,000. 6,000 into 12. 3,2. இது வந்து 16,000 minus 3,000. 13,000. Which is less? 12,000 is less. அப்போ அவுட் ஆஃப் 30K received, அவுட் ஆஃப் 12,000 received, இதான் 12,000 அவருக்கு ரிசீவ் ஆயிருக்கு. 12,000 தான் ஸ்மாலு. அப்போ ஃபுல்லி எக்ஸம்டடான்னு கேட்டால் taxable HRA is fully exempted. இந்த 2 மந்த்ஸுக்கு அவர் வந்ததுக்கு taxable HRA is fully exempted. அப்போ சென்னையில் மட்டும் எங்கே இருக்காரு? சென்னையில் இருக்காரு. இட் இஸ் அ மெட்ரோ சிட்டி. இங்கே 50%. அவர் ரெண்ட்டு பே பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா ₹3,000. இது ரெண்ட்டு பே பண்ணது ₹8,000. ஹெச்ஆர்ஏ 6,000. ரெண்ட்டு பே பண்ணது 8,000. ரெண்ட்டு அதிகமாக இருக்கு. ஹெச்ஆர்ஏ கம்மியாக இருக்குது அப்படின்னா ரெண்ட்டு எவ்வளோத்துக்கு எவ்வளோ அதிகமாக போய் டாக்ஸபிள் ஹெச்ஆர்ஏ பாருங்களேன் 0 ஆயிடுச்சு. எதனால் சார் அப்படின்னா இங்கே பாருங்கள், அப்புறம் சேலரியும் அதுக்கு தகுந்த மாதிரி இருக்குது, கம்மியாக இருக்குது இந்த இடத்துல 30,000. ரெண்ட்டே அவர் என்ன பண்ணுறாரு? 8,000 பே பண்ணுறாரு. சேலரி 30,000 வித் 10% ஆஃப் த சேலரி இஸ் ஜஸ்ட் 3,000. அப்போது 2 மாதத்துக்கு கணக்கு பண்ணால் 16,000 minus 3,000 13,000. ஆனால் அவருடைய ஹெச்ஆர்ஏ வெறும் 12,000 தான். அப்போது விச் இஸ் லெஸ்? 12,000. அவருடைய ஹெச்ஆர்ஏ 12,000. ரெண்ட்டே ஆனால் எவ்வளோ பே பண்ணியிருப்பார்? 16,000 பே பண்ணியிருக்காரு. அப்போ அவருக்கு டாக்ஸபிள் ஹெச்ஆர்ஏ 0 தான் வருது. இது நவம்பர் டிசம்பர். சரி, இப்போ ஜானில் பார்த்தோம் இல்லையா? ஜானில் தலைவருக்கு ஏதாவது நடந்திருக்கான்னு பார்க்கணும். ஃப்ரம் ஜானில் ஒரு சின்ன சேஞ்சஸ் இருக்குது. வித் எஃபெக்ட் ஃப்ரம் ஜானுக்கு ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் என்னாவது? ஒரு ₹1,000 சேர்ந்து வருது. ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் மட்டும் ஒரு ₹1,000 சேர்ந்து வருது. அப்போ இந்த இடத்துல ஹெச்ஆர்ஏ 6,000க்கு பதிலாக 7,000 போடணும். ஃபெப்ரவரியில் இன்னொரு சேஞ்ச் இருக்குது, அதனால ஃபெப்ரவரியை வேறு மாதிரி கால்குலேட் பண்ணணும். அப்போ ஜானை மட்டும் தனியாக கால்குலேட் பண்ணணும். எங்கெல்லாம் சேஞ்சஸ் இருக்கோ அங்கங்கே ஒன்று பண்ணிகிட்டே போகணும். அப்போ 4th ஜான் 2026
ஒரே மாதம் தான். ஒரே மாதம் அப்படின்றப்ப 10,000 rupees பேசிக் பே ப்ளஸ் 50% டியர்னஸ் அலவன்ஸ் 5,000. சேலரி கமிஷன் எதுவுமே இல்லை. அப்போ 15,000 தான் வந்து சேலரி. ஓகே ஆயிடுச்சா? சேலரி முடிஞ்சிச்சு. இப்போ ரெண்டாவது வந்து 50 இப்போ எங்கள் சென்னையில் தான் இருக்கார். ஏன்னா பாருங்கள் மார்ச் வரைக்கும் சென்னையில் தான் இருக்கார் தலைவர். கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கோம், மார்ச் வரைக்கும் சென்னையில் தான் இருக்கார். அப்போ சென்னைனா 50% ஆஃப் த சேலரி ஃபர்ஸ்ட். 1 2 3 ஹெச்ஆர்ஏ 7,000. 50% ஆஃப் த சேலரி 7,500. எப்படிங்க சார்? ஏன்னா 15,000ல் பாதி டிவைட் பை 2ன்னு போட்டால் அதான் 50%. ஏன் இந்த 50%? பிகாஸ் இட் இஸ் சென்னை. மூணாவது ரெண்ட் பெய்டு எவ்வளோ? இங்கே ஏதாவது ரெண்ட் ஏதாவது எக்ஸ்ட்ரா ஏதாவது பே பண்ணியிருக்காரா? இல்லை, அதே 8,000 தானே. 8,000 தான். எத்தனை மாதத்துக்கு? ஒரே மாதத்துக்கு. அப்போ அந்த 8,000 அப்படியே போடும். ரெண்ட் பெய்டு 8,000 மைனஸ் ரெண்ட் பெய்டு இஸ் 8,000 10% ஆஃப் த சேலரி 1,500. ஏன் இதோட 10% தான் சேலரி. 8,000 minus 1,500 which is 6,500, which is less. 7,500 7,000 6,500 6,500 6,500 தான் வந்து எக்ஸம்ஷன். ஆக்சுவலாக உங்களுக்கு ஹெச்ஆர் எவ்வளோ ரிசீவ் ஆச்சு? 7,000 ரிசீவ் ஆயிடுச்சு. டேக்ஸபிள் ஹெச்ஆர் எவ்வளோ? 6,500. அப்போ உங்களுக்கு டேக்ஸ் எக்ஸம்ஷன் வந்து 6,500. அப்போ டேக்ஸபிள் ஹெச்ஆர் 500 முடிஞ்சிச்சா? அடுத்தது 5th. இப்போ வேறு ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா? ஃபெப்ல இருந்து ஒரு சேஞ்ச் இருக்குது. என்னது சேஞ்ச் இருக்குது? பேசிக் பே வந்து 1,000 rupees இன்க்ரிமெண்ட் பண்ணியிருக்காங்க. பேசிக் பே வந்து 1,000 rupees இன்க்ரிமெண்ட் பண்ணியிருக்காங்க. பேசிக் பே 1,000 rupees இன்க்ரிமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஃபெப்புக்கும் மார்ச்சுக்கும் சேம் தான். ஃபெப் அண்டு மார்ச் 2026. தலைவர் சென்னையில் இருக்கார். என்ன மட்டும் ஒரு சேஞ்சு? பேசிக் பே இன்க்ரிமெண்ட் பண்ணியிருக்காங்க. பேசிக் பே எவ்வளோ இன்க்ரிமெண்ட் பண்ணியிருக்காங்க? 6,000லேருந்து 7,000 ஆக்கியிருக்காங்களா? ரைட்டு, 7,000 ஆக்கியிருக்காங்க. பேசிக் பே வந்து 10,000லேருந்து 1,000 rupees இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ 11,000 rupees per month சேலரி. எது? இந்த 2 மாதத்துக்கு. 1 மாதம் 2 மாதம். அப்போ சேலரி இஸ் ஈக்குவல் டு 11,000 rupees 2 மாதத்துக்கு ப்ளஸ் 50% ஆஃப் 22. இதில் 50% தான் இங்கே வரும். அப்போ 11,000. நோ சேல்ஸ் கமிஷன் 0. அப்போ 22 + 11 is equal to 33K இஸ் சேலரி. நமக்கு 3 விஷயங்கள் பார்க்கணும். 1 2 3. சென்னையில் இருக்காரு 50%. ஹெச்ஆர்ஏ எவ்வளோ வாங்குறாரு? ரெண்ட் எவ்வளோ பே பண்ணோம்? 2,000. 8,000 × 2,000. ஏன்னா 2 மைனஸ் 10% ஆஃப் த சேலரி 10% போட்டால் 3.3 3,300. ஹெச்ஆர்ஏ நமக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக 7,000 வந்து இந்த மாதத்துலேருந்து 7,000. எத்தனை மாதத்துக்கு? 2 மாதத்துக்கு. அப்போ 14,000. 50% ஆஃப் த சேலரி 33,000ல் 50% 16,500. இந்த 3ல் 16,000 14,000 3,000. சாரி, இது இன்னும் மைனஸ் பண்ணி போடலை. 16,000 minus 3,300 which is 12,700. You tell me 16K வா 14K வா 12K வா? 12,700K. பார்த்த உடனே தெரியுது this is the exemption amount. சின்ன அமௌண்ட் தான் கவர்மெண்ட் அலோவ் பண்ணுது. ஆக்சுவலாக ஹெச்ஆர்ஏ 14,000, எக்ஸம்ஷன் 12,700. அப்போ உங்களுக்கு எவ்வளோ தான் எக்ஸம்ஷனாக கிடைக்கும்? மைனஸ் பண்ணால் உங்களுக்கு 1,300 தான் கிடைக்கும். சாரி, 1,300 தான் டாக்ஸபிள் ஹெச்ஆர்ஏ. வளரக்கூடாது. டாக்ஸபிள் ஹெச்ஆர்ஏ. ரைட்டா? ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது? த மோர் த ரெண்ட் யூ பே த மோர் யூ வில் கெட் எக்ஸம்ஷன். இப்போ கொஷினில் என்ன கேட்குறாங்க? ஓடிஆர் கேட்குறாங்க. கிராஸ் சேலரி என்னன்னு கேட்டாங்க. கிராஸ் சேலரி என்னன்னு கேட்டாங்க. அப்போது ஜான்லேருந்து அவனுக்கு மாறுதுன்னா ஃபெப்பும் மார்ச் தான் அவனுக்கு புது சம்பளம் கிடைக்கும். ரைட்டா? ஏன்னா கன்சிடரிங் தட் த சேலரி ஃபால்ஸ் ஆன் த ஃபர்ஸ்ட் டே ஆஃப் த மந்த் அப்படின்னா 10,000 அவனுக்கு ஃபர்ஸ்ட் சேலரி கொடுத்துட்டு இருந்தாங்க இல்லையா? அது எத்தனை மாதம் கொடுத்தாங்க? 10 months கொடுத்தாங்க. ப்ளஸ் 11,000 சேலரி கொடுத்தாங்க இல்லையா? அது எத்தனை மாதம் கொடுத்தாங்க? 2 months கொடுக்குறாங்க. ஏன்னா ஃபெப்ரில் தானே சேஞ்ச் ஆச்சு. ஃபெப்ரில் தான் அவனுக்கு சேஞ்ச் ஆச்சு. இன்க்ரிமெண்ட் 11,000 ஆச்சு. அந்த 11,000 தான் இங்கே போட்டிருக்கோம். ரைட்டா?
அப்போ இது ஒரு 1 lakh, இது ஒரு 22,000. அப்போ டோட்டலாக 1,22,000 உனக்கு எவ்வளோ மட்டும் கிடைச்சிருக்கு? பேசிக் பே மட்டுமே கிடைச்சிருக்கு. ப்ளஸ் இது வந்து பேசிக், ரைட்டா? ரெண்டாவது டியர்னஸ் அலவன்ஸ் இருக்கு. டியர்னஸ் அலவன்ஸ் எவ்வளோ? டியர்னஸ் அலவன்ஸ் வந்து 50% ஃபார்மிங் பார்ட் ஆஃப் 100 டியர்னஸ் அலவன்ஸும் சேர்க்கணும். ஃபுல்லாக 100% அவனுக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ அதே 1,22,000 ஃபார்மிங் பார்ட் ஆஃப் சேலரின்றது வேற. பட் டோட்டல் கிராஸ் சேலரி நம்ம கால்குலேட் பண்ணுறோம். 1,22,000 100% இதுலேயும் கிடைச்சிருக்கும், இதுலேயும் 100% கிடைச்சிருக்குமா? அப்போ எக்ஸாக்டாக அதே தான் வரும் டியர்னஸ் அலவன்ஸும். ஹெச்ஆர்ஏ டேக்ஸபிள் அமௌண்ட்டை மட்டும் தான் எழுதணும். ஏன்னா அந்த அமௌண்ட்டுக்கு தான் அவன் டேக்ஸ் கட்ட போகிறான். என்னென்ன அமௌண்ட் இருக்குது? இது ஒரு 1,300 இது இந்த 1,300 அதுக்கு முன்னாடி கண்டுபிடிச்ச ஒரு 500 அந்த மாதத்துக்கு ஒரு டேக்ஸபிள் 500 அதுக்கப்புறம் இங்கே ஒரு 0 விட்டுருவோம். அதுக்கப்புறம் ஒரு 7,500 வந்து எந்த மாதத்துக்கு? ஜூன் டு அக்டோபரா? அது ஒரு 7,500. ஃபஸ்ட்டு ஒன்று போட்டோம் பாருங்கள், அது ஒரு 12,000. அது ஒரு 12,000. ஸோ புட் டுகெதர் டேக்ஸபிள் ஹெச்ஆர் எவ்வளோ வருதுன்னு கேட்டால் 1,800, 2,300, 9,300, 12,000, 21,300 வருது. 21,300 வருது. அப்போ புட் டுகெதர் 1,22,000, 1,02,000, 2,44,000, 2,44,000, 21,000, 2,65,300 is a gross salary on which is supposed to pay tax. இது மூணுத்தையும் ஆட் பண்ணால் இதுதான் கிராஸ் சேலரி. ஆனால் இது முக்கியமான என்ன விஷயம் அப்படின்னா, ஒவ்வொரு மாதத்துக்கும் சேஞ்சஸ் நடக்குது. இந்த கொஷினை தான் நம்ம பார்க்கணும். இந்த கொஷின் நம்ம தெளிவாக பார்த்து நம்ம கண்டுபிடிக்கணும். அதுதான் முக்கியமான விஷயம். மறுபடியும் வேணால் ஒரு சின்ன ஒரு கோத்ரூ பண்ணணும் அப்படின்னா, இங்கே பாருங்களேன், ஃபஸ்ட்டு 10,000 பர் மந்த்து, அடுத்தது 1,000 rupees per month இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ எங்கெல்லாம் இன்க்ரிமெண்ட் ஆகுதோ அது வேறு மாதிரி கால்குலேட் பண்ணணும். 100% பேசிக் சேலரி ஆஃப் அது டியர்னஸ் அலவன்ஸாக கொடுத்துருக்காங்க, ரைட்டு. 6,000 7,000 மாறுது, எங்கே? ஜானில் மாறுது. அப்போ ஃபெப்புக்கும் மார்ச்சுக்கும் வேறு மாதிரி ஹெச்ஆர்ஏவே கால்குலேட் பண்ணணும். அடுத்தது 1,000 rupees பேசிக் பே மாறுது, ஃபெப்லேருந்து மாறுது 1,000 rupees. அப்போ ஃபெப்புக்கும் மார்ச்சுக்கும் பேசிக் பே 6,000 7,000 மாறுறது வந்து பார்த்தீங்கன்னா வித் எஃபெக்ட் ஃப்ரம் ஜான்லேருந்தே. ஆனால் ஜானில் எஃபெக்ட் ஆனால் கூட ஜானோட எண்டிலே ஓகே கால்குலேஷன் பண்ணுறாங்கன்னா ஜான். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ரெண்ட் வேறு மாதிரி கால்குலேஷன் பண்ணுறோம். அப்போது இதில் ஒரு சேஞ்ச் தனியாக இருக்குன்னா அந்த சேஞ்சை மட்டும் தனியாக போடுறோம், அதில் ஒரு சேஞ்ச் இருக்குன்னா அதை தனியாக போடுறோம். இதெல்லாம் நம்ம தனித்தனியாக பண்ணால் தான் நமக்கு இது கிடைக்கும், ரைட்டா? ஸோ திஸ் இஸ் வாட் அபவுட் ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ். ஆனால் சேலரி பீப்புள் வந்து கேன் சேஞ்ச் தேர் டிசிஷன் ஆன் எவ்ரி சிங்கிள் டைம் வென் தே ஃபைல் டேக்ஸ். ஓகேவா? டிடிஆர்லேருந்து ஓடிஆர் போகலாம், ஓடிஆர்லேருந்து டிடிஆர் வரலாம். ஹெச்ஆர்ஏ ஃபுல்லி டேக்ஸபிள் அப்படின்னா அவங்க டிடிஆரே போயிடலாம், ஓகேவா? ஏன்னா இங்கே காம்பினேஷன் ஆஃப் சென்னை சில மாதம் இருக்கான், பெங்களூர் சில மாதம் இருக்கான். சில பேர் சில ஸ்டூடெண்ட்ஸ் கேட்கலாம், சார் இது எல்லாமே கம்பைன் பண்ணி போகலாம். ஆன்சர் வில் பி டிஃப்ரெண்ட். எங்கெல்லாம் சேஞ்சஸ் நடக்குதோ, இப்போ சென்னையிலேருந்து பெங்களூர் மூவ் பண்ணுறான், அப்போ 40% ஆஃப் சேலரி சென்னையில் இருக்கான், 50% ஆஃப் த சேலரி. மற்ற ரெண்டு க்ரைட்டீரியா சேமாக தான் இருக்கும். அதே மாதிரி ஹெச்ஆர்ஏ இன்க்ரீஸ் ஆகுது, அதை மட்டும் தனியாக கால்குலேஷன் பண்ணுறோம். சேலரி பேசிக் சேலரி இன்க்ரீஸ் ஆகுது, அது மட்டும் தனியாக. ஸோ வென் எவர் தெர் இஸ் அ சேஞ்ச் வி நீட் டு அக்கமடேட் த கால்குலேஷன் அக்கார்டிங்லி, தென் வி ஹாவ் டு டு த கால்குலேஷன். சரிங்களா? நெக்ஸ்ட் டாப்பிக்கில் என்டர்டைன்மெண்ட் அலவன்ஸை பற்றி நம்ம பார்க்கலாம், சரிங்களா? ஸோ இன்றைக்கி வந்து இது போதும்.